அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 178வது பாட்டு. பரவநாச்சியார் இறைவனிடத்தில் தன்னை சரணாகதியாக விடுத்து தன் மனம் கவர்ந்த கல்வராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தனக்கு தரும்படியாக உன்னையன்றி யாரிடம் நான் விண்ணப்பம் செய்வேன் என்று கேட்டு விண்ணப்பித்தார். அப்போ பெருமானுடைய திருவள்ளம் என்னவாக இருந்தது அதை பற்றி சேக்கரார் சுவாமிகள் அறிந்து சொல்கிறார்கள். நாம் விண்ணப்பம் செய்கின்றோம், சுவாமி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அந்த பாடல சொல்லுகிறார். ஊரும் தடையீர் விடைமேல் வருவீர் உமது அன்பிலார் போல் யானோ உருவேன்னு கேட்டாங்க. என்று இன்னனவே பலவும் புகழும் இருளார் அழக ஒருள் சுருள் ஓதியையும் பண் தொண்டரையும் படிமேல் வர முன்பு அருள்வான் அருளும் வகை யார் நினைவார் சென்று உம்பர்களும் பணியும் செல்வத் திருவாரூர் வாழ் பெருமானடிகள் அன்று அங்கு அவர் மன்றலை நீர் செய்யும் என்று அடியார் அறியும் படியால் அருளி. பாட்டு முடியல, உலகமா தொடருது. மண்ணும் புகழ் நாவலர் கோன் மகிழ மங்கை பறவை தன்னை தந்தோம் இன்னவ்வகை நம் அடியார் அறியும் படியே உரை செய்தனோ என்று அருளி பொன்னின் பொறி புன்சடையன் விடையன் பொறுமாகரியின் உரிவை புனைவான் அண்ணன் நடையால் பறவைக்கு அணியது ஆரூரன் பால் மனம் என்று அருளக. இவர் மனதில் என்ன நினைத்தார், யார் யார்கிட்ட போய் சொன்னார் அப்படிங்கிறத சொல்லுகிறார் சுவாமி. இப்போ சுவாமியோட நினைப்பு என்னவா இருக்கு அப்படிங்கிறத சேக்கரார் சொல்லுகிறார்கள். இவர்கள் 2 பேரையும் கூட்டி வித்து இப்படிப்பட்ட இன்ப அனுபவங்களை ஏற்படுத்தியவருக்கு அவர்களை சேர்த்து வைக்கணும்னு தெரியாதா? அது தனியாக விளக்கம் சொல்லணுமா என்ன? நம்மளை சேர்த்து வைப்பார் அப்படிங்கிறது இவங்க 2 பேரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, சுந்தரமூர்த்தி சுவாமியும் பரவநாச்சியாரும் என்று சேக்கரார் சுவாமி அபிப்பிராயப்படுறாங்க. என்று இன்னனவே பலவும் புகழும் இருளாரழகச் சுருள் ஓதியையும், ஓதி அப்படின்னா கூந்தல்னு அர்த்தம். ஓதிங்கிறது ஓதியை உடையவள், கூந்தலை உடையவள் பரவநாச்சியாரை குறிக்கிறது. இருளார் அழகம் அழகச் சுருள் ஓதி, அந்த மணல்ல அழகம்னாலும் கூந்தல் தான், ஓதினாலும் கூந்தல் தான். இருட்டா இருக்கு கூந்தல், சுருட்டிக்கிட்டு இருக்கு கூந்தல். இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, பெண்களோட ஆண்களுக்கு சரி, இந்த கர்லிங் ஹேர் தான் வந்து சாமுத்திர லட்சணம். நல்லா கோர முடியாது வழிச்சு வாரி வச்சிருக்கிறது வந்து சாமுத்திரிய லட்சணம் அல்ல. அவங்க வழிச்சு வாரனால யார் யாருக்கு பார்க்கறது பாருங்க. முடி வந்து இங்கே சுருட்டிக்கிட்டு இந்த பக்கத்தில் அப்படி சுருட்டிட்டு இருக்கணும். இந்த பக்கத்தில் நீங்கள் பழைய திருமேனிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய திருமேனிகள்லாம் இந்த பக்கத்தில் முடி அப்படி சுருட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து சுருட்ட முடி சுருட்டுனா முடி ஃபுல்லாக சுருட்டையாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் சுருள் இருக்கணும் கொஞ்சம் சின்ன அந்த முடி. இப்போ எக்ஸஸாக அது நம்ம இழுத்து கட்டினாலும் அந்த பக்கத்தில் சுருட்டி வருது பாருங்க. அது அது எப்படி சொல்கிறதுனா டிஃபால்ட்டாக அப்படி இருக்கணும். நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இழுத்து விட்டு நறுக்கிட்டு அதை சுருட்டி நம்ம வச்சுக்கிட்டு அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? இல்லை, நீங்கள் வரக்கூடாதுன்னு பண்ணுறீங்க. சில பேர் இது ஃப்ரண்ட்டில் இதோட தனியாக வாக்கு எடுத்து இது தனியாக இந்த பக்கம் நறுக்கி விட்டுருவாங்க. இது முன்னாடி தனியாக ஆடிட்டு இருக்கும். செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ அந்த லூஸ் கேர் விட்டுட்டு இருக்கிற பெண்கள்லாம் பாருங்க, நடிகைகள்லாம் இந்த முடியை இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி செஞ்சு விடுவாங்க. ஆனால் திரும்ப அது அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்கும். திரும்ப கை போய் இப்படி தான் இருக்கும், இப்படி செஞ்சு கொண்டே இருக்கும். முடியை தொடவே கூடாதுங்க. நம்ம தலைமுடியே நம்ம உடம்புல தொடக்கூடாத, நம்ம உடம்புலையே தொடக்கூடாத பாகங்கள்லாம் சில இருக்குது. நம்ம கையால் தொட்டால் நமக்கு அவசாரம். அது உடனே ஆமாம் கையை கழுவணும், சுத்தி பண்ணி கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு தான் அதை நம்ம அதை பயன்படுத்தணும்.
முடின்னு சில பொருட்கள் உடம்புல உள்ள சில பாகங்களை நம்ம கையால் நம்ம தொடக்கூடாது. தொட்டானா அசுத்தம். அது வேறு முடியே நம்ம தொடாது எப்பொழுதும். ஆனால் இது முடியை தொட்டு தொட்டு இப்படி தள்ளி விடுறத ஒரு ஃபேஷனாகவே ஆக்கிட்டாங்க. இப்போ எந்த காலத்தில் என்ன ஆச்சாரம் இருக்குது, என்ன நல்லது இருக்குது, கெட்டது ஒன்றும் கிடையாது, எல்லாம் கலந்து போய் கிடக்கு. அதனால் இப்போ அம்மாவுக்கு முடி சுருட்டிகிட்டு இருக்கு. இருளார் இருட்டாக இருக்கு முடி. அழகம்னாலும் கூந்தல் தான். சுருள் ஓதி, ஓதினா கூந்தல், இந்த இடத்துல ஓதியை உடையவள் அப்படின்னு பண்பாகு பெயராக வந்திருக்கு. ஓதியையும் வன் தொண்டரையும் படிமேல் வர முன்பு அருள்வான். 2 பேரையும் முதல்ல சந்திக்க வச்சார்ல, முன்பே அருளிட்டார் 2 பேரும் சந்திக்க வச்சு. அதற்கு முன்னாடி கைலாசத்துலேயும் 2 பேரையும் சந்திக்க வச்சதும் சுவாமி தானே. அருள்வான் அருளும் வகை யார் நினைவார். யாருமே அவரோட நினைப்பை நினச்சி பார்க்கல. அவர் நமக்கு எப்படி இருந்தாலும் சேர்த்து வைப்பாரு 2 பேரும் நினச்சி பார்க்கல. யாருக்கு தான் தெரிய போகுது. சென்று உம்பர்களும் பணியும் செல்வத் திருவாரூர் வாழ்பெருமான் அடிகள். திருவாரூர் வாழ் பெருமான் அடிகள்னார். பெருமான் அடிகள்னா என்ன ஒரு சாமி? என்னமோ திடீர்னு சேக்கரார் சாமிக்கு அந்த ஊர் தாபம் வந்துட்டு போட்டிருக்கு. என்னமோ திடீர்னு பெருமான் அடிகள்னு போட்டு வச்சிருக்காரு. பெருமான் அடிகள்னு ஒரு ஊரில் மூவர் தேவாரத்துலேயும் பெருமான் அடிகள்னு சொல்லியிருப்பாங்க ஒரு ஊரில். வெரி குட். திருக்கடவுர் மயானம். திருக்கடவுர் மயானத்தில் 3 பேருமே 3 தேவாரத்துலேயும் பெருமான் அடிகள்னு பாடியிருப்பாங்க. பேச வருவார் ஒருவர் அவரெம் பெருமான் அடிகளே காசி மலர்போல் மிடரார் கடவுர் மயானம் அமர்ந்தார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார் பேச வருவார் ஒருவர் அவரெம் பெருமான் அடிகளே என்னார். ஆமலை குஜாம்பிகை. அதனால நம்மலாம் சேர்ந்து போனோமா? ஆம்பளை குஜாம்பிகை. ஆம்பளானா நெல்லி. ஆம்பளானா நெல்லி. அதாவது சின்ன பொண்ணா இருக்காங்களா அம்மாள், வேற ஒன்றும் இல்லை. அது 10-12 வயசு தான் ஆகுது. அந்த ஊரில் அம்பாளுக்கு வயசு 12 வயசு தான், 12-13 வயசு தான் ஆகுதான். அதுதான் அந்த ஆம்பளை குஜாம்பிகை. ஆம்பளானா நெல்லிக்கனின்னு அர்த்தங்க. குஜம்னா மார்புன்னு அர்த்தம். அபீத குஜாம்பிகைங்கிறோம். அபீதம்னா வாய் வைத்து உண்ணப்படாததுன்னு அர்த்தம். அதான் உண்ணாமுலை. அதான் அபீத குஜாம்பிகைன்னு பேர், திருவண்ணாமலை அம்பாளுக்கு பேர். இங்கே ஆம்பளை குஜாம்பிகைனா ஆம்பளா நெல்லிக்கனி அளவுக்கு தான் அவங்களுடைய மார்பகம் இருக்குன்னா சின்ன பொண்ணாக இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் வளரவே ஆரம்பிக்கல. அப்போ சின்ன பொண்ணா 12-13 வயசு பொண்ணா இருக்காங்க அந்த ஊரில் அம்பிகைன்னு அர்த்தம். அதான் ஆம்பளை குஜாம்பிகை. அப்புறம் அந்த திருக்கடவுர் மயானத்தில் சாமி என்னமோ திடீர்னு ஞாபகம் வந்துட்டார் போல் இருக்கு சேக்கரார் சாமிக்கு. என்னமோ திருவாரூர் வாழ் பெருமான் அடிகள்னார். அன்று அங்கு அவர் மன்றலை நீர் செய்யும். இவருக்கு சாமியோட டயலாக்ங்க. திருவாரூர் சாமியே திருவாரூரில் உள்ள ஒவ்வொரு அடியார் வீட்லேயும் போய் கனவுல போய் சொல்லிட்டு இருக்கார். எல்லாருக்கும் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் நாளைக்கு காலையில் எழுந்திருக்கிறீங்க, முதல் வேலையை சுந்தரமூர்த்தி சாமிக்கு பரவனாச்சை கல்யாணம் வைக்கணும். இதுதான் அவங்களுக்குலாம் வேலை. அவர் மன்றல்னா திருமணம்னு அர்த்தம். அன்று அங்கு அவர் மன்றலை நீர் செய்யும் என்று அடியார் அறியும்படியால் அருளி. முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் பொண்ணுமாப்பிள்ளை சொல்ல வர இருப்போம். பொண்ணுமாப்பிள்ளை கல்யாணத்துக்கு இயங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் விண்ணப்பம் வச்சுட்டாங்க சாமிகிட்ட. விண்ணப்பம் வச்சோன்னே சாமி போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சா கல்யாண வேலையை. அதுக்கப்புறம் தான் பொண்ணுமாப்பிள்ளை சொல்ல வராரு. அடுத்த பட்டு தான் பொண்ணுமாப்பிள்ளை இன்ஃபர்மேஷனே வருது. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணங்கிறதே இப்போ தான் சொல்ல போறாரு போய். மண்ணும் புகழ் நாவலர் கோன் மகிழ. அப்போ மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காரு இப்போ. ஆமாம் தானே, பார்த்துருக்கோம். மங்கை பறவை தன்னை தந்தோம், உமக்கு நான் தந்தேன். முன்னாடி பறவை தன்னை தந்தோம், கவலைப்படாத. முன்னாடி ஒரு கல்யாணம் நிறுத்தினேன், இதுகிட்ட போய் கல்யாணம் பொண்ணு வச்சிருக்கோமே, நடக்குமா நடக்காத நினைச்சிட்டு இருக்காத, கண்டிப்பாக கல்யாணம் அவளை விட்டுருந்தேன். ஏதோ கட்சி விசுவாச்சரம் ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட அவனை கொண்டே. யாரு கல்யாணத்தை நிறுத்தினாரோ அவரை வச்சு 2 கல்யாணம் பண்ணாரு. அதனால அப்படி நான் வளர்க்கோன் மகிழ மங்கை பறவை தன்னை தந்தோ என்ன வகை நம் அடியார் அறியும் படியே.
உரை செய்தனம். அடுத்து சொல்கிறார், சாமி இந்த ஊரில் நான் புதுசு வேறு, இந்த ஊருக்கு, இந்த ஊரில் எனக்கு யாருக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் வேறு அந்த ஊரில் இருக்கிறாங்க, திருநாவலூரில் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணால் எப்படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போக முடியுமா? ஒரு ஃப்ரெண்டு வேணாமா கூப்பிட்டு போகிறது? ஒரு மாலை வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணாமா? வண்டிக்கிட்டே கார் இல்லாமல் சாத்துக்கு எடுத்துக்கு போகிறது ஆள் வேணும். தனியாக போய் கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. நமக்கு சாப்பாடு போடுறதுக்காக அட்லீஸ்ட் சரவணா மாதிரி பாஸ்கரையா மாதிரி ஒரு ஆள் வேணாமா நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் இல்லையா? யாருமே இல்லாமல் எப்படி சாமி கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்டு போகிறோம். கேட்காம என்ன பண்ணிட்டாரு, கவலைப்படாதப்பா உன் கல்யாணத்துக்கு இன்ன வகை நம் அடியார் அறியும்படியே உரை செய்தனம். நான் சொல்லியிருக்கேன், ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன், கவலைப்படாத, நேராக போய் தாலி மட்டும் கட்டினா போதும், முடிஞ்சு போச்சு உனக்கு, அவ்வளோதான் அப்படின்ட்டார். சாமி அரேஞ்ச் பண்ணுறாரு, கோயிலில் தான் நடக்குது, எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஆனால் அப்பா அம்மா அவருக்கு இல்லை, வரல, இன்னும் வந்துட்டு ஒரு வேலை வந்துட்டாங்களான்னு தெரில. கல்யாணம் திடீர்னு தான் நடக்குது, நேற்று பார்த்தாங்க, இன்றைக்கி கல்யாணம். இல்லை கோயிலே ரெஜிஸ்டர் ஆஃபீஸு அப்படிங்கிறதே தாலி தானேங்க. தாலி கட்டிட்டாலே ரெஜிஸ்டர் ஆகிட்டு தான் அர்த்தம். அது நம்ம சொல்லிக்கிறது தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஒரு பொண்ணு கழுத்தில் ஒருத்தன் 10 பேருக்கு முன்னாடி 2 பேருக்கு முன்னாடி தாலியை கட்டினாலே கல்யாணம் ஆனவ தான். அதுக்கு பிறகு அர்த்தம் பொண்டாட்டி தான். அது என்ன தான் சொன்னாலும் அது அப்படி தான். இந்நவகை நம் அடியார் அறியும்படியே உரை செய்தனம் என்றருளி. உடனே அடுத்து அம்மாட்ட சொல்லணும்ல, போய் எத்தனை பாடுபடுறாரு பாருங்க, 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. பொன்னின் புரி புன்சடையன் விடையன் பொறுமாகரியின் உரிவை புனைவான். இதெல்லாம் ஒரு செய்யத்தக்க வேலையா? ரொம்ப பெரிய ஆள், முதல்ல பணக்கார விட்ட வேலையை செய்யறதுக்கு 10 பேர் வந்திருப்பான். ஆனால் பெரிய பணக்காரர். பொன்னின் புரி புன்சடையன் பெரிய ஆள். விடையன் ரொம்ப ஏழை, மாட்டு மேலே தான் வராரு. ரொம்ப ஏழையாக இருந்தால் கல்யாணம் பண்ண முடியாது, ரொம்ப பணக்காரன் இருந்தால் அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிறதுக்கு 10 பேர் வச்சுருப்பான். சரி, ரொம்ப கடினமான ஆளாக இருந்தாலும் அவர் எந்த வேலையும் செய்ய வைக்க முடியாது. யானையை பிடிச்சி உரிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட வீரம் இருக்குது, கோபம் இருக்குது. ஸோ இவர் எப்படி சார் செய்யறது? இவ்வளோ தன்மையும் உடையவராகிய சிவபெருமான் தன் அடியாருக்காக இத்தனை வேலை செய்கிறாருங்கிறத தன் வார்த்தை போடுறாரு. இந்த வார்த்தை போடுறாரு சேர்க்க எடுத்தேன். பொன்னின் புரி புன்சடையன் விடையன் பொறுமாகரியின் உரிவை புனைவான் அண்ணன் நடையால் பறவைக்கு. அம்மா கனவுல போய் சொல்றார், அணியது ஆரூரன்பால் மனம் என்று அருள. அவர் நம்மள இருக்காரா, நம்மளை நினைக்கிறாரா இல்லையானே தெரியல நினைச்சிட்டு இருந்த அம்மாவுக்கு நாளைக்கு காலையில் அவரோட கல்யாணம் அவரோட எப்படி இருக்கும்பா? நடையால் பறவைக்கு ரொம்ப பக்கத்தில் அணியது, நாளைக்கு கல்யாணம் உனக்கு அப்படின்னார். போய் அணியது ஆரூரன் பால் மனம் என்று அருள. இந்த இவ்வளோ சுவையையும் பிரித்து பேசினாரு. கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு தான். இன்னும் அடுத்து திருத்தொண்டு தொகை பாட போனோம் இல்லையா? நல்ல இவங்களுடைய எல்லா காதல் காட்சியில் புராணத்துக்கு லட்சணம் வேணும். ஒரு புராணம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய தலைவன் இருக்கணும், தலைவன் தலைவி 2 பேரும் சந்தித்து கொள்ள வேண்டும், இருவரும் காதல் ரசம் சொட்ட காதலிக்க வேண்டும், பிறகு திருமணம் நடக்கணும், இதெல்லாம் இருக்கு. களவு மனம்னு இதுக்கு பேருங்க. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டு இலக்கணத்தின்படி அரேஞ்சு மேரேஜ்னு ஒன்று கிடையவே கிடையாது. அரேஞ்சு மேரேஜுங்கிறது ரொம்ப ரேர் தான். அப்படி அரேஞ்ச் மேரேஜ் தமிழர்கள் பண்ணாங்கன்னா அது இலக்கணத்துக்கு மீறிய ஒரு செயல். அது தமிழ்நாட்டு வழக்கத்தின்படி களவு மனம் தான் முதன்மையானது. இலக்கியங்களில் முதன்முறையாக, சங்க இலக்கியங்கள் தாண்டி முதன்முறையாக அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தப்படுவது சிலப்பதிகாரத்தில் தான் சொல்கிறார்கள். சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி காலகட்டத்தில் எங்கேயுமே அரேஞ்ச் ஒரு பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுற ஃபிக்ஸ் பண்ணுற கல்யாணம் அப்படிங்கிறது வடமொழி சார்ந்த ஆரிய கலாச்சாரம் என்று சொல்கிறார்கள். அது மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு சம்பவமே இருக்குது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அதற்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க, ஃபிக்ஸ் தான். நாங்கள் 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. 2 பேர் பார்த்து வைக்கிற கல்யாணம் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். இருந்தாலும் அதை இலக்கியத்தில் ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா அது மரபாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இது களவு மனம் தான் உசத்தி. தமிழ்நாட்டில் பொறுத்தளவு அதாவது தலைவனும் தலைவியும் முதலே பார்த்துருக்கணும். 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்து இன்னாருக்கு முடிவு அவங்களுக்குள்ள ஆனதுக்கு பிறகு தான் கல்யாணத்துக்கே போவாங்க. இது தமிழ்நாட்டில் உள்ள வழக்கம். இது சிலப்பதிகாரத்தில் தான் இளங்கோவடிகள் கண்ணகியை கண்ணகியும் கோவலனும் முதல்ல பார்த்துக்கொள்கிற மாதிரி காட்சி எங்கேயுமே இருக்காது. திருமணத்தில் தான் 2 பேரும் பார்த்துக்கொள்வார்கள். எதற்காகனா அவள் பத்தினி தெய்வம். இந்த இடத்துல கலவியல் ஒழுக்கத்தை அவள் மேலே ஏற்றி காட்டினாலும் கூட அவருடைய பத்தினித்தன்மை அங்கு மாறி போயிடும். அதனால அப்படி வைக்கலான்னு சொல்லி சிலம்பு செல்வராத அந்த அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறது காந்திர விவாகம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தல காந்திர விவாகம் இருக்காது, உடன்போக்கு உண்டு. தலைவி ஓடிவிடுவா, தலைவன் முன்னாடி போயிடுவா. இவள் காலில் சிலம்பு போட்டிருப்பாள்.
பிறந்த உடனே காலில் சிலம்பு போட்டிருக்காங்களே வீட்டில், கால் கொலுசு, அதை வந்து சிலம்பு கழட்டுறது அப்படின்னு ஒரு சடங்கு உண்டு வீட்டில். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்பொழுது அதை கட்டிக்கிட்டு அனுப்புவாங்க. அப்போ தான் அவன் தாலியாக கட்டலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவசரம் தாங்காமல் சிலம்பு கூட கட்டாமல் கிளம்பிடுவா. அது ஒரு பெற்ற வீட்டுக்கு வந்து அது ஒரு அவமானம். அது சிலம்போட அவள் போகிறதுங்கிறது வந்து பெற்ற வீட்டுக்கு அவமானம். ஏன்னா அது தப்பு, அது மாதிரி செய்யக்கூடாது. செஞ்சால் அந்த சிலம்பை கழட்டி கல்யாணம் பண்ணி வைக்காமலே அனுப்பிவிட்டாங்களே அப்படிங்கிறது மாதிரியான சடங்கு சம்பிரதாயம் நம்ம ஊரில் இருந்திருக்கு. ஆனால் களவு மனம் தான் தமிழகத்தில் இருந்த வழக்கம். உடன்போக்கு தலைப்பு என்னமோ இது வைதிக திருமணம். ஆனால் கல்யாணம் கோலன் கண்ணிக்கு வைதிக திருமணம் தான். மாமுது பார்ப்போன் மறைவழி காட்ட அப்படின்னு இளங்கோடிகள் காட்டுறார். இது வைதிக திருமணம் தான். இதெல்லாம் இது அரேஞ்ச், லவ் கம் அரேஞ்ச். இவங்களுடைய கல்யாணம் பரவேனாச்சியாரோடும் சுந்தரமூர் சாமிக்கும் லவ் கம் அரேஞ்ச் பண்ணது சாமி. ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணது அவர் தான் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க, பிறகு தான் அரேஞ்ச் ஆகி கல்யாணம் நடக்குது. அதனால் அந்த திருமண விஷயத்தை பின்னாடி வேறு எங்கேயாவது புராணத்தில் திருமணத்தை விரிவாக காண்பிப்பார். நம்முடைய ஞானசம்பந்தருடைய புராணத்தில் விரிவாக கல்யாணத்தை பார்த்தோமே, அதனால் அங்கே விரிவாக வேறு இடத்துல திருமணம் எப்படி நடக்கிறத காமிச்சிருக்காரு. யாரு அரேஞ்ச் மேரேஜ் தானே? 2 பேரும் பார்த்துட்டாங்களா என்ன? ஆமாம், பிள்ளை அதுவும் அரேஞ்ச் மேரேஜ். அது கற்பு மனம்னு பேர். இது களவு மனம், அது கற்பு மனம் தமிழ்நாட்டில். இல்லை முடிச்சுட்டு நீங்கள் முடிச்சிட வேண்டியதான். நானா அதான் சொன்னார், என்ன சொன்னார்? அப்போ உரன்பால் மனம் என்று அருள காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் அருளும் இருளும் கங்குள் கழிவோம் யாமத்து இருளும் புலர கதிரோன் எழும் காலை வந்து அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் பேரருளை தொழுதே திருநாவலூர் கோன் மகிழ தாமக்குழலால் பறவை வதுவை தகுநீர்மையினால் நிகழச் செய்தார். காமத்துயரில் கவல்வார். ஏற்கனவே 2 பேரும் இரவுல காமத்தினால படாப்பட்டாங்க. இப்போ 2 பேர் கல்யாணம்னு சொன்னோன்னே அந்த நடத்துல இருந்த துன்பம் போயிருக்குமா? போயிட்டோம். இப்போ அதோடு கூட நைட்டில் சேர்ந்து இருந்த இருட்டும் போயிட்டு அதான் சொல்லுகிறார். கரையில் இருளும் கங்குள் கழிவோம் யாமத்து இருளும் புலர. புலர்துன்னா சுருங்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல புலரும் கதிரோன் எழும் காலையில் வந்து இவன் அப்போ போனான்ல நேற்று காட்டுவன் வந்து வருவேன், கடலை கடந்து வந்து காட்டுவன் போனானே, அந்த கதிரன் இப்போ வந்திருக்கான். உடனே அடியார்கள்லாம் ஏந்திரிச்சு நீ கிளம்புண்டியா, நீ கிளம்புண்டியா, நானும் கிளம்புண்டேன். அவங்க போயிட வேண்டியதான். 2 பேர் கல்யாணம் வச்சிட வேண்டியதான். எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்து கொண்டு சேமத்துணையாம் அவர் பேரருளை தொழுதே சிவபெருமானை தொழுகிறார்கள். சேமத்துணை என்பது நமக்கு அச்ச பொருளாகும் என்று நமச்சிவாய அச்சமொழிந்த வைப்பு நிதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். சேமத்துணையாம் அவர் பேரருளை தொழுதே திருநாவலூர் கோன் மகிழ தாமக்குழலால் பறவை வதுவை. வதுவைங்கிறது வதுவைனா திருமணம்னு அர்த்தம். வதுவைனா திருமணம். தாமக்குழல், தாமம்னா மாலை, அதில் மாலை அணிந்திருக்கக்கூடியவள அந்த குழலை உடைய பரவினாச்சியார் வதுவை தகு நீர்மையினால் நிகழச் செய்தார். என்ன தகு நீர்மை? அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு என்ன முறையோ அதன்படி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். கல்யாணம் முடிஞ்சோன்னு அடுத்து என்ன சந்தோஷமா இருக்க வேண்டியதானே பொண்ணு மாப்பிள்ளையோ, அது சொல்லுகிறார். தென்னாவலூர் மன்னன் தேவர் பிரான் திரு அருளால் மின்னாரும் கொடிமருங்குள் பறவையனும் மெல்லியல்தன் பொன்னாரும் முளை ஓங்கல் புனர்குவடே சார்வாக பன்னாளும் பயில் யோகம் பரம்பரையின் விரும்பி காவி உடுத்தும் தாழ் தடை வைத்தும் காடுகள் முக்கும் தெரியாதே நறு அருணகிரிநாதர். யோக சித்தி வரணுமா, உனக்கு தவ சித்தி வேணுமா, உடனே காட்டுக்கு போயிடாத அப்படின்லாம் சொல்லி தடுக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? யோகம் வேணும்னா காட்டுக்கு போய் மலையில் போய் எங்கேயாவது குகையில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணணும். இதான் உலக வழக்கமாக இருந்திருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? அப்போது சுந்தரமூர் சாமி யோகத்துக்கு தலைவர், இவரும் யோகம் செஞ்சுருக்கார். ஆனால் இவரும் ஒரு மலைக்கு இடையில் உட்காந்துட்டு தான் தவம் பண்ணாராம். அது என்ன தவம்னா
பரவநாச்சியாரோட ஸ்தனங்கள் என்கின்ற மலைக்கு இடையில உட்கார்ந்துக்கிட்டு தவம் பண்ணுகிறாருங்கிறார். தென்னாவலூர் மன்னன் தேவர் வீரான் திருவருளால் மின்னாரும் கொடி மருங்குள் பறவை. மின்னாரும் கொடி மருங்குள், மருங்குள்னா இடுப்புன்னு அர்த்தம். கொடி மருங்குள்னா கொடி போல வளைந்து தோளக்கூடிய இடுப்பு. மின்னாரும்னாக்க மின்னல் மாதிரி தோன்றி மறையக்கூடியது. இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட இடுப்போடைய இந்த பரவநாச்சியாருடைய பறவை இயனும் மெல்லியல் தன் பொன்னாரும் முளை ஓங்கல். ஓங்கல்னா மலை, பொன்னாரும் முளை ஓங்கல்னா தங்கத்தினால் அகலிக்கப்பட்ட அம்மாவுடைய சனபாரம். அதுவே மலை மாதிரி இருக்கு, 2 மலை. புனர்குபடே அந்த அது 2 ஸ்தலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே இருந்து கொண்டு எப்படி தவம் செய்கிறவர்கள்லாம் அந்த மலையில் உட்கார்ந்து கொண்டு தவம் செய்வார்களோ அதுபோல இவர் இது என்னது போகத்தில் இருந்து கொண்டே யோகம் சாதிக்கிறாருன்னு அர்த்தம். அவ்வளோதான், அதான் சொல்ல வர்றார். இது ஞானிகளுக்கு கூடியது இல்லையா? பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாக அங்கே முற்ற வரும் பரிசு உந்தி பெற உழையாது மாயை என்று உந்தி பெற அப்படின்னு திருவுந்தியார் இருக்கா இல்லையா? ஞானிகளை பொறுத்தளவுக்கு சிற்றின்பமாக இருந்தாலும் எப்படி தான் பார்ப்பாங்க? அதை பேரின்பமாகத்தான் பார்ப்பாங்கன்னு சாஸ்திரத்தில் பல இடங்கள்ல பார்க்குறோம் இல்லையா? பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாகும் பரிசு அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பொன்னாரும் முளை ஓங்கல் புனர்குவடே சார்வாக பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையின் விரும்பினார். அப்படியையும் சாமி அங்கிருந்து கொண்டே விரும்புகிறார். அல்ல இல்லறபாத்தில் இருந்து கொண்டே சாமி என்ன பண்றாரு? யோகத்தை இருந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லுகிறார். சுந்தரமூர்த்தி சாமியால தான் முடிந்தது, நம்மளால முடியுமா என்பதை நீங்களே சோதித்துக் கொள்ளுக அவரவர் இடத்துல. தன்னை ஆளுடைய பிரான் சரணாரவிந்த மலர் சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து திருப்பதிகம் பண்ணு தமிழ் தொடை மாலை பலசாத்தி பறவையனும் மின்னிடையால் உடன் கூடி விளையாடி செல்கின்றார். இப்படியாக அவர் திருவாரூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தினைக்கும் ஒரு பதியம் சாமிக்கு, தினைக்கும் பரவநாச்சியோட சந்தோஷம். இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி. இதான் மண்வேல் விளையாடுவாய் நல்ல கீழே, அதுதான் விளையாடி எப்படி விளையாண்டாருங்கிறது மட்டும் சொல்றாரு. தன்னையாளுடைய பிரான் சரண். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயம் தாங்க. ஒன்று சாமி, இன்னொன்று சாமி தான். சாமி, இன்னொன்று பரவநாச்சியார். 2 பேரை தான் அவர் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால பரவநாச்சியார் அப்படி எப்படி பார்க்குறாரு? அவர் அப்புறம் சாமியாக தான் பார்க்குறாரு, அனுபவிக்கக்கூடிய சாமியாக பார்க்குறாரு. அதனால தான் சாமியா திருவுருள் அப்படி தானே பார்க்குறோம். சாமி திருவுருள் தனக்கு தாயானது, பாகமானது, அவர் மகளானது, சித்தியார் பாட்டு இருக்கு, திருமந்திரம் இருக்கு. சிவபெருமானுக்கு பராபரை என்கின்ற பேரில் தாயா இருப்பார், கூட உமா என்கிற பேரில் மனைவியாக இருக்கும், காளி என்கின்ற பேரில் பொண்ணாக இருக்கும் திருவுருள் இல்லையா? அதே மாதிரி திருவுருள் தான் எல்லாமே. திருவுருளாக தான் பரவநாச்சியாரை பார்த்தாரு. அதுதான். அப்போ பண்ணு தமிழ் தொடை மாலை பல சாத்தி பறவையனும் மின்னிடையால் உடன் கூடி விளையாடி செல்கின்றார். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மாது உடன் கூடவை மாளிகை மருங்கு சோலை போது அலர்வாதி மாடு செய்குன்றின் புடைவோர் தெற்றி சீதள தரளப்பந்தர் செழுந்தவிழ்து இழிந்து தங்கள் நாதர் பூங்கோவில் நன்னி கும்பிடும் பெருப்பால் நம்பி. பாட்டு தொடர்ந்து இருக்குது. இப்போ ஒரு நாள் 2 பேரும் தங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படியே வாழ்ந்து பிக்னிக் போயிருக்காங்க. எங்கே பாச பிக்னிக்னா அவங்களுடைய தோட்ட பகுதி தான். வீட்டுக்குள்ள எல்லாமே வெளியில் ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா செய்குன்றுனார். மழை மலைக்கெல்லாம் போகும். கொடைக்கானல், ஊட்டி, கொடைக்கானல்லாம் அவங்களாம் போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? மலையே அவங்க தோட்டத்தில் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷெட்டிங் போட்டுருவாங்க. செய்குன்றுனார். இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் போனீங்கன்னா அது சீர்காழியில் கட்டுமலை, செய்மலை தானே. சீர்காழி என்ன கோயில்? கட்டுமலை கோயில் தானே. அது கல்லால் கட்டப்பட்ட மலை தானே, மலை கோயில் விடுவோம். கருப்பரியல், பொறுப்பனைய கருப்பரியல் கொகுடி கோயில்னார் அப்பர் சாமி. அந்த கருப்பரியல் ஊரிலேயே கட்டுமலை இருக்கு. அப்புறம் அந்த இது பாபநாச சாமிமலை, கட்டுமலை. ரைட், வெரி குட். இந்த கிறிஸ்தவ ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் பாருங்கள், லவுர்து மாதாவுக்கு ஒரு சர்ச் மாரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஒரு மலை மாலை கட்டி வச்சுருப்பாங்க. அதான் கட்டுமலை. சின்னதாக தண்ணி இருக்கிற தண்ணி அதில் வழியும். அது லூர்துங்கிற நகரத்தில் அது காட்சி அளிச்சுது அப்படின்னு சொல்லி நம்புறேன். மாமல்லபுரம் கட்டுமலை இல்லையே, கல்லை கொண்டு வந்து மலையாக கட்டி வைக்கணும். அதுதான் அது குடைவரை. இங்கே சொல்கிறது ஆர்டிஃபிஷியலாக மலை மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிறது. அது மாதிரி அவங்களுடைய பார்க்கில் இருக்குங்க. அவங்க வீட்டிலேயே ஒரு பகுதியில் கார்டன் இருக்குது. இப்போல்லாம் டெரஸ் கார்டன் வச்சுக்கிறாங்கல்ல,
மாடி மேலேயே பார்த்தீங்கன்னா தோட்டம் வச்சுக்கிறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இடம் இல்லை, அதனால டெரஸ் கார்டன் வச்சுக்கிறாங்க. இப்போ ரூஃப் கார்டனா? சரி, இப்போ சைடில் வீட்டு பக்கத்துலேயே தோட்டத்தில் வச்சுருக்கிறாங்க. எப்படி இருக்குது? மாது உடன் வைகி கூட வைகி, வைகினா இருத்தல் நடத்தும். மாளிகை மருங்கு சோலை, மருங்குனா பக்கம், மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கு. வைகி இருத்தல் இருக்கிறது. வைகு அறை, வைகு அறைனா வைகி இருந்த இருள் அருந்து போகிறதுனால தான் வைகரைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் வைகரை. வைகுதல்னா இருத்தல் அர்த்தம். சோலை போதலர் வாவி, அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளே ஒரு குளம் இருக்கு பாருங்க. நீச்சல் குளம் தான் அப்பயே வச்சுருந்துருக்காங்க பாருங்க. இப்போ தான் நீச்சல் குளம்லாம் உள்ள உள்ளே வச்சிருக்காங்க, எல்லாம் கட்டுறான். இப்போ அப்பயே பாருங்க அவங்க வீட்டு பக்கத்திலே குளம் இவங்க தனியாக வச்சு. வாவி மாடு பக்கத்தில் பக்கத்தில். போது அலர் வாவி மாடு செய்குன்றின் பக்கத்தில் ஒரு செய்குன்றம், அதான் சொன்ன கட்டுமலை. புடைவோர் தெற்றி, ஒரு பக்கத்தில் குளம் கட்டியிருக்காங்க, ஒரு பக்கத்தில் மலை கட்டியிருக்காங்க, நடுப்புற சின்ன மேடம் போல இருக்கு. அவங்க உட்காந்துக்கிறதுக்கு இன்பம் அனுபவிக்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம், செட்டிங்கெலாம் அப்படிதான். புடைவோர் தெற்றி, தெற்றினா மேடை, உட்காந்துக்கிற இடம், தின்ன அப்படின்னு அர்த்தம். அந்த 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 தெற்றி மேலே பந்தல் போட்டிருக்காங்க, உட்காந்துக்கிறது நிழல் கொடுக்கறதுக்காக. சுந்தரமூர்த்தி சாமி பரவநாச்சியார் உட்காந்து இன்பம் அனுபவிப்பதற்காக அந்த பந்தல் போட்டிருக்காங்க. என்ன தான பந்தல்? முத்துக்களால் பந்தல் போட்டிருக்காங்களாம். அது ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஏசிலாம் போட வேணாம் இல்லையா, அது ஆல்ரெடி கூலிங்க மேலேருந்து கொடுக்கும். சீதள தரள பந்தர், சீதளம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம், தரளம்னா முத்து, பந்தர்னா அதை போட்டு வச்சிருக்கிறாங்க. சீதள தரள பந்தர் செழுந்தவிசு இழிந்து தங்கள் நாதர் பூங்கோயில் நன்னி கும்பிடும் விருப்பால் நம்பி. சாமியை பாருங்க, அம்மாவோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு அந்த பந்தல்ல. திடீர்னு ஞாபகம் வந்துட்டுங்க, திருவாரூர் சாமி ஞாபகம். டக்குன்னு இறங்கி ஓடிட்டு இருக்காரு கோயிலுக்கு. விளக்கப்படுத்துங்களா? சீதள தரள பந்தர் செழுந்தவிசு, தவிசனா நாற்காலி சார் அது மேல போட்டு உட்காந்துருக்காங்க. இழிந்து தங்கள், இழிந்துனா இறங்கிட்டாரு. இப்போ தங்கள் நாதர் பூங்கோயில் நன்னி கும்பிடும் விருப்பால் நம்பி. பாட்டு தொடருது. இதற்கு பிறகு பாருங்க உலான்னு பேருங்க. சிற்றிலக்கியத்தில் உலான்னு ஒரு வகை உண்டு. தலைவன் வீதியிலே நடந்து போகும்பொழுது அவனை பார்த்து மக்கள் எழுவகை பெண்டிலும் எப்படி மயங்குகிறார்கள் அப்படிங்கிறது பாடுறது தான் உலா இலக்கியம்னு பேர். உலாவுக்கு ரொம்ப முன்னோடி உலாவுக்கு கைலாய ஞான உலா, அதுதான் ரொம்ப தமிழ் எழுந்த முக்கியமான உலா, ஞான உலா, கைலாய உலா. இதில் சுந்தரமூர்த்தி சுவாமி காப்பிய தலைவன் இல்லையா, அவருக்கு உலா சொல்லணும். உலானா இப்போ ராஜா தேரில் போகிறான்னாக்கா அப்படியே தனியாக ஒரு வண்டியில் டூ வீலரில் போயிட்டு இருப்பாரா? ஒரு படையே போகும். முன்னாடி பெரிய விலங்குகள் யானையை கூட்டு போவாங்க, ஒட்டகம் கூட்டு போவாங்க, குதிரை போகுது, பசுவெல்லாம் மாடுலாம் கொண்டு போகிறாங்க, இதெல்லாம் கொண்டு போகிறாங்க இல்லையா? அதெல்லாம் ஊர்வலம்னா அப்படி தான் இருக்கணும். சும்மா போகிறாருன்னா அது வேறு. ஊர்வலம் உலாவாக போகிறாருன்னா 10 பேர் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். அதுபோல் சாமி இப்போ போக போகிறார். எப்படி இருக்கார் சுந்தரமூர்த்தி சாமி? ஃபுல் மேக்கப்பில் இருக்கார். இப்போ அந்த திருமண கோலம் எப்படி இருந்தது அவர்? நீ அப்பொழுது அந்த மன்றத்தில் வந்து ஆட்கொண்டானே, அப்போ நீ எப்படி இருந்தாய்? அதே கோலத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சாமி சொன்னார். ஆனால் அந்த கோலத்தை இவர் பண்ணி கொண்டாரா? பண்ணி கொண்ட கோலம் எப்படி இருந்ததுன்னு நீ வரக்கூடிய பாடல்களை வர்ணிக்கிறார் சேக்கிழார் சாமி. அந்தரத்து அமரர் போற்றும் அணிகிலர் ஆடை சாத்தி. பா, என்ன ட்ரெஸ், எங்கே எடுத்த ட்ரெஸ்ஸை? இந்த நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு யார்? இந்திரன் பேசிக்கிறானா? சுந்தரமூர்த்தி சாமியுடைய கட்டியிருக்கிற வேட்டியை பார்த்து, இவர் கச்சம் கட்டியிருக்கிற அந்த பட்டு வேட்டியை பார்த்து இந்திரன், இதுமாரி எனக்கு கிடைக்கலையே, எங்கே எடுத்தீங்க? போத்திசா சரணாஸ்வரம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. யார் போட்டுக்கிறார்? அந்தரத்து அமரர் போற்றும் அணிகிலர் ஆடை சாத்தி சந்தனத்து அலறுதோ இந்த குங்கும கலவை சாத்தி. சந்தனத்தை குழைச்சி, அலறுனா சேருன்னு அர்த்தம். சந்தனத்தை சேரு போல உடம்பெல்லாம் பூசிருக்காரு சுந்தரமூர்த்தி. அப்புறம் குங்கும கலவை சாத்தி, வாசனைக்காக. குங்குமம்னா பொட்டு வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. குங்குமம் குலவு தோழன் பின்னாடி முன்னாடி மனதை தொடர் புராணத்தில் பார்த்துருக்குறோம். அப்புறம் அந்த இது சேலும் கையலும் மார்பனும் திருவசைப்பாலோட வரும். குங்குமம் மார்பில் பூசிருக்காரு. சாமிக்கு குங்கும தோளில் சாத்துறது வழக்கம், சிவந்து இருக்கணுங்கிறதுக்காக. குங்கும கலவை சாத்தி சுந்தர சுழியம் சாத்தி. சுழியம்ங்கிறது ஆண் மக்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அணி. சுழியம் தலையில் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அணி அது. இவர் இந்த சுழிங்கிற அணிகளோட காட்சி கொடுத்ததுனால தான் சாமிக்கு சுழியல், அந்த ஊர் பேர் சுழியல்னு பேர்.
சுந்தரமசாமி பற்றி பாடியிருக்கார். அந்த காணப்பெயர் பக்கத்தில் இருக்கு திருச்சுழியல். சுந்தர சுழியம் சாத்தி சுடர்மணி கலன்கள் சாத்தி நல்ல ஆபரணங்களை தரித்து கொண்டிருக்கிறார். கலன்கள்லாம் அணிகளும். இந்திர திருவின் மேலாம் எழில் மிக விளங்கி தோன்ற. இந்திரனுக்குள்ள போகம் கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. அதனாலதான் அந்தரா அமரர் போட்டுருந்தார். நம்ம சும்மா சொல்லல, கரெக்டாக சேகர சாமி சொல்லிவிட்டார். இந்திரன் தான் அது ஆசைப்பட்டதுன்னு. சுந்தரமசாமி கேட்ட இந்த வேட்டையை பார்த்து யார் ஆசைப்பட்டிருக்காப்பா? இந்திரன் ஆசைப்பட்டு. இந்திர திருவின் மேலாம் எழில் மிக விளங்கி தோன்ற பார்க்கப்பட்டிருக்கார். வேற என்ன வச்சிருந்தார்? கையினில் புனை பொற்கோளும். கையில் ஒரு கோல் வச்சிருக்கார் டாக்டர் சுந்தரமசாமி. புரியல, கை வச்சுக்கிறது அப்படி கை வச்சுக்கிறது. கையினில் புனை பொற்கோளும் காதினில் இலங்கு தோடும் மெய்யினில் துவளும் நூலும் நெற்றியின் விலங்கு நீரும். மார்பில் பூணு போட்டிருக்காரு. ஏன்னா பிராமண விட்டு பிள்ளை இல்லையா அவரு, சிவாச்சாரியர் விட்டு பிள்ளை. அதனால மெய்யினில் துவளும் நூலும் நெற்றியின் விலங்கு நீரும். நெத்தியில திருநீர் நல்லா பூசிருக்கார். ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற. அந்த தெருவில் போகும்போது பெண்கள்லாம் பார்த்து ஆகா ஆகா என்ன எப்படி இருக்கார் பார் சுவாமி, நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கல, இந்த பறவைக்கு தான் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. இதான் உலா 7 வகை பெண்டிரும் மயங்கிறது இதுதான். இதெல்லாம் யார் பார்த்து மயங்குறாங்கப்பா? ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற சைவமை திருவின் கோலம் தழைப்ப வீதியினை சார்ந்தார். வீதியில் வரார் சாமி நடந்து போ. இதான் உலா இல்லையா? கையில பொற்கோள் காதினில் இலங்குதோடு மெய்யினல் துவலும் நோலும் வெற்றியின் விலங்கு நீரும் ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற சைவமை திருவின் கோலம் தழைப்ப வீதியினை சார்ந்தார் அப்படின்னார். அப்போ எல்லாரும் எப்படி போட்டுக்கிறார்கள் மக்கள், இந்த பெண்கள் எல்லாம்? நாவலூர் வந்த சைவனற்ற வக்களிரே என்றும் மேவளர் புறங்கள் செற்ற விடையவர்க்கு அன்ப என்றும் தாவில் சீர் பெருமை யாரூர் மறையவர் தலைவை என்றும் மேவினர் 2 பாலும் வேறு வேறு ஆயம் போற்ற. ஆயம்னா உரிமை, அவரவருக்கு தெரிந்த வகையில் அவரவர் போட்டுக்கிறார்கள். சுந்தரமசாமி வீதியில் போகும்போது 2 பக்கத்தில் உள்ள ஆண்களும் பெண்களுமாக எப்படி போட்டுக்கிறாங்க? நாவலூர் வந்த சைவனற்ற வக்களிரே. யானை போல இருக்கார். யானை இப்படி பலம் மிகுந்தது, அது போல சைவத்தில் பலம் மிகுந்தவர். இது பிறந்த ஊர். இப்போ அடுத்து வாழ்ந்த ஊர் வந்து தங்கியிருக்கிறவர் திருவாரூர். மேவலர் புறங்கள் செற்ற விடையவர்க்கு அன்ப என்றும் பெருமானாலே ஆட்கொள்ளப்பட்டார். மேவலர்னா 30 அசுரர்களை குலத்தின சுவாமியுடைய ஃப்ரெண்டு. தாவில் சீர் மறை பெருமை யாரூர் மறையவர் தலைவை என்றும் திருவாரூரில் இருக்கக்கூடிய மறையவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறீரே என்று போட்டுகிறார்கள். மேவினர் 2 பாலும் வேறு வேறு ஆயம் போற்ற என்று போட்டுக்கிறாங்க. சரி, அவருக்கு முன்னாடி அந்த விலங்குகள்லாம் பிடிச்சி போகிறோம். அப்போ பார்த்தோம் இல்லையா, இப்போ ராஜாக்கள்லாம் வந்தாங்கன்னா, தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த விலங்குகள்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல, அதுமாதிரி சுவாமிக்கு முன்னாடி அந்த அடியவர்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க பாதுகாவலர்கள்லாம் அதற்குரிய விலங்குகளை பிடித்து கொண்டு போகிறார்கள். என்னென்ன விலங்குகளை கொண்டு போகிறாங்க? கை கிடா குரங்கு கோழி சிவல் கபுதாரி பற்றி பக்கமுன் போதுவார்கள் பயில் மொழி பயிற்று செல்ல மிக்கவும் படகை கொள்வோர் விரையடை பையோர் சூழ மைத்தடங் கண்ணினார்கள் மருகனீர் மருகில் வந்தார். இப்போதான் பெண்களுக்கு நடுப்புற போயிட்டு இருக்காருங்கிறார். என்னென்ன முன்னாடி போயிட்டு இருக்கு? கை கிடா, கையில் கிடாவை பிடிச்சிட்டு போகிறாங்க, ஆட்டுக்கடா பிடிச்சி போயிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு கடா ஆட்டுக்கடா சண்டைலாம் பறந்துருக்காங்க. அம்மைக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டுக்கடா சண்டை, கோழி சண்டை, இதெல்லாம் பார்க்கலாமா சார்? தப்பு இல்லையான்னு அவர் பார்த்துருக்கார். யாரோட? ஃப்ரெண்டோட போய். கல்யாணம் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் யார்? சுந்தரமூர்த்தி சாமி தான். பின்னாடி வருது அது, இப்போ இல்லை, பின்னாடி வருது. இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு. பின்னாடி வர ஒரு ஃப்ரெண்டு, முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், சேரமான் பெருமாள் நாயனார். அவருடைய புராணத்தில் 2 பேரும் சேர்ந்து எப்படி ஃப்ரெண்டோட எப்படி க்ளோஸாக இருந்தார் அப்படிங்கிறது அவரோட புராணத்தில் தான் ரசிக்கலாம் இல்லையா? 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து கை கிடா குரங்கு கோழி சிவல், சிவல்னா ஆந்த, அதை பகண்டைன்னு சொல்லுவாங்க.
ஆந்தை அந்த ஏதோ சம்திங் இந்த மாதிரியான ஒரு பறவை நமது. சிவல் கவுதாரி பற்றி பக்கமுன் போதுவார்கள் பயில் மொழி பயிற்றி செல்ல, அவற்றெல்லாம் அந்த அதுக்குரிய லாங்குவேஜால பயிற்றி கூட்டு போறாங்கிறார். இதை பற்றி ஒரு குறிப்பு, இந்த முல்லைப்பாட்டுன்னு ஒரு சங்க இலக்கியம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 11 மேல்கணக்கு நூல்களில் 10 பாட்டுன்னு ஒன்று வரும். அது 8 தொகையில் வர்றது நற்றின நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று ஓங்கு பதிரிபாடல், கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோர் இத்திரத்து 8 தொகைன்னு 8 தொகை நூல்கள். 10 பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா முருகு 12, முருகு 16, முருகு 12, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடி, முல்லை அப்படின்னு கோல் குறிஞ்சி அப்படின்னு 10 பாட்டு வகை வரும். அதில் திருமுருகாற்றுப்படை, திருமாநாற்றுப்படை, பெருமாநாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மலைபடுகடாம், நெடுநல்வாடை இப்படி வரும். இதெல்லாம் சங்கப்பாடல். இந்த முல்லைப்பாட்டுன்னு ஒரு நூல் இருக்குது. இந்த முல்லைப்பாட்டில் பாருங்கள், யானைகளை, சங்கப்பாட்டு இது என்னைக்கு உண்டானதுன்னே தெரியாது, இப்போது காலம் கடந்த பாட்டு இதெல்லாம். அதில் யானையை வடமொழியை பயிற்றுவித்து யானையை பழக்கினாங்கிற குறிப்பு இருக்குது. அதாவது இந்த படித்தோன்னே பயிற்சி செல்லங்கிறதுக்காக அங்கே எனக்கு ஞாபகம் போனது எனக்கு. அந்த முல்லைப்பாட்டில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா, அது முல்லைப்பாட்டுங்க முல்லைநில மக்களுடைய கலாச்சாரம் தான் அதில் காட்டப்படும். அது முதல்ல அந்த பாட்டு எப்படி தொடங்கும்னாக்க, ஒரு பெண் அவன் என்ன பண்ணுவா, அவன் கணவன் இல்லை, எங்கே போயிட்டான், சண்டைக்கு போயிருக்கான். அவன் சண்டைக்கு போனவன் எப்போ வருவான்னு இவளுக்கு தெரியல. அதனால் ஏதாவது கவலைப்பட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் அவங்க பெரியவங்கெல்லாம் சேர்ந்து, கவலைப்படாதம்மா, இவனும் கவலைப்படாத, நீ இந்த அம்பாளுக்கு ஒரு விளக்கு போடு, இந்த கோயிலுக்கு வா அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஊருக்கு வெளியில் போனோம்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது, வழிபாடு செய்யக்கூடிய இடம் இருக்குது. அங்கே போனோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும், கவலைப்படாதம்மான்னு சொல்லி அந்த பொண்ணை இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல அவங்க நெல்லும் பூவும் தூவி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அங்கே ஆயர் மக்கள் காலையில் பசுவை ஓட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா. அதனால் அந்த பசுவை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு கன்று கதறி கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஒரு ஆய் மகளிர் என்ன பண்ணுறா, அந்த கன்றுக்குட்டியை தழுவி கொண்டு, கவலைப்படாத, உன் தாய் சீக்கிரம் வருவா அப்படின்னு அவள் பேசி கொண்டிருக்கிறான். இவ தெய்வத்தை கும்பிட்ட நேரத்தில் அந்த பெண்ணு பேசக்கூடிய சொல்லு இவ காதில் விழும். அதனால் அந்த கூட பெரிய மகளிர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு நல்ல நிமித்தம் கிடைத்திருக்கு, நல்ல வார்த்தை காதில் விழுந்திருக்கு, கவலைப்படாத, உன் தாய் சீக்கிரம் வருவான்னு அந்த கன்று கூட்டிகிட்ட அந்த பெண் பேசுவது என்பது நம்ம நிலத்தை பொறுத்தளவுக்கு நல்ல சகுனம் என்று சொல்லுவாங்க. அப்போ அப்படியே பாட்டு நகர்ந்து பாசறையில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சண்டைக்கு போனான் அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, அங்கே பாசறை வர்ணிக்கும் பொழுது, ஓலைக்கூரை ஒழுகிய தெருவில் கவலை முற்றம் காவல் நின்ற தேம்பெடுக்க உள்ள சிறுகன் யானை, சிறிய கண்ணை உடையதாகிய அந்த யானை ஓங்கு நிலை கரும்போடு கதிர்மடைந்து யாத்த வயல்விளை இன் குலகு உண்ணாது. வயலில் விளைஞ்சிடக்கூடிய வாழைப்பழம், கரும்பு, நெல் வைக்க இதெல்லாத்தையும் அங்கே எல்லாவற்றையும் நமக்கு இங்கே அவன் கொடுக்குறான் அந்த யானைக்கு. ஆனால் அந்த யானை அதெல்லாம் வாங்கி திங்காமல் என்ன பண்ணுதான், மூஞ்சி அப்படி தொடச்சிக்குதான், வைக்கலாலையோ அந்த கரும்பு எல்லாத்தையும் தொடச்சிக்குது யானை. அதுக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஓங்கு நிலை கரும்போடு கதிர்மடைந்து யாத்த வயல்விளை இன்குலகு உண்ணாது நுதல் துடைத்து, நெத்தியை துடைக்குது. ஸோ அதுக்கு வேற கொடுக்குறான். என்ன செய்கிறான், அப்போது அயில் நுனை மறுப்பின் தம் கையடை கொண்டன, அயில்னா கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த அங்குசத்தை கையில் வைத்து கொண்டு, கவைமுட்கருவியின் வடமொழி பயிற்றி கல்லா இளைஞர் கவலம் கைப்ப, சோத்தை உருண்டை பிடிச்சி யானை கொடுக்குறான். கொடுக்கும்போது திண்ணி யானை, இதை திண்ணி யானை அப்படின்னு சொல்லி, நீங்கள் இதெல்லாம் மலையாளத்தில் தான் இப்போ அதிகம், நம்ம கேரளாலேருந்து தான் வருகிறது யானை பாகர்கள்லாம் மலையாளியாக தான் இருப்பாங்க. அவங்க மலையாளத்தில் தான் யானைக்கு அந்த கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, பார்க்குறோம் இல்லையா. அதுபோல் பழங்காலத்தில் வடமொழியில் பயிற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறத. அப்போ கல்லா இளைஞருங்கிறார் பாருங்க, படிக்காதவன் வடமொழியில் பயிற்றுக்கிறான். இதுலேருந்து என்ன தெரிகிறது, இந்த புலைப்பாட்டு ஆசிரியர் வடமொழிக்கு அவ்வளோதான் கொடுக்குறாரு மரியாதை. விளக்கம் புரியுதுங்களா? ஒரு யானையை பயிற்றுவிப்பதற்கு உரிய மொழி, அது பேசுகிறவன் கல்லா இளைஞன் தான். ஸோ அதனால் மொழியை வைத்துக்கொண்டு பெருசாக நீங்கள் ஒன்றும் எங்கள்கிட்ட சாதிக்க முடியாது என்ற கருத்தை அந்த முல்லைப்பாட்டு ஆசிரியர் பதிவு பண்ணுகிறார். முல்லைப்பாட்டு யார் பாடினா, முல்லைப்பாட்டு பாடினது காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனாராம், ஒரு பிஸ்னஸ் மேனுங்க அவர். இந்த பாட்டை பாடினவர் அது என்ன பிஸ்னஸ், கோல்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்கார். காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார், அவங்க அப்பா தான் பிஸ்னஸ் மேன், இவர் பேர் நப்பூதனார் அப்படின்னு. சரி, அது மாதிரி பயிற்று விலங்குகளை பயிற்று இருக்கக்கூடிய கலாச்சாரம். அப்படி இங்கே சுந்தரமூர்த்தி சாமிக்கு முன்னாடி போகக்கூடிய அந்த ஆட்கள்லாம் என்னென்ன வச்சுருக்காங்க, கைக்கிடா, குரங்கு, கோழி, சிவல், கவுதாரி பற்றி பக்கம் முன் போதுவார்கள் பயில் மொழி பயிற்றி செல்ல, மிக்கவும் பிடகை கொள்வோர் விரையடை பையோர் சூழ
மைத்தடங்கண்ணினார்கள் மருக நீல் மருங்கில் வந்தார். இப்படி எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு அடைப்பையோர்னா புடகைனா பூம்புடகைனா பூ ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன கூடை. அந்த கூடையில் சாமிக்கு சுந்தரம் சமயம் தேவைப்பட்டால் அந்த பொருளை அவங்க எடுத்து கொடுப்பாங்க. தண்ணி வேணும்னா கொடுக்கறது, மூஞ்சி தொடச்சிக்கிறது வச்சும் கை ஒரு கர்ச்சிப் வேணும்னாக்கா கொடுப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க. வேறு ஏதாவது சாமிக்கு தலைக்கெல்லாம் களைஞ்சி போச்சுன்னு அவர் நினைச்சாருனாக்க அது சீவிக்கிறதுக்கு ஒரு சீப்பு கொடுக்கறது. இந்த கை ரொம்ப இந்த பிரேஸ்லெட் சரியாக டைட்டாக இருக்குது என்னன்னு தெரியல, அது கைட்டி எதாவது வச்சு ஒன்று கொடுத்தாரோ அதை போட்டு வச்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் அந்த பொருட்கள். குடை இடகைனா குடை. அப்புறம் அடைப்பை அந்த சாமி வெத்தலை போட்டு துப்புனாருன்னா அதை வாங்கிக்கிறதுக்கு அந்த கோலாம்பின்னு அதுக்கு பேர். வெத்தலை துப்புறதுக்கு வச்சுக்காங்களே இப்படி ஒரு பாத்திரம் இருக்கும், அதுக்கு பேர் கோலாம்பின்னு பேர், வெத்தலை கோலாம்பின்னு பேர். கோலாம்பி தானே, கோலாம்பி தமிழ்லேயே கோலாம்பி தான். அதை யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை, வெத்தலையே போடுறது இல்லை. வெத்தலை போடுறதே நம்ம ஆட்கள் ஏதோ பெரிய பெரிய பேட் கலாச்சாரம்னு வச்சுருக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா அதோட புகையிலை மிக்ஸ் ஆனது தான் காரணம். வெத்தலை போடுறது உயர்ந்த கலாச்சாரம். சாமிக்கே அதை நம்ம நிவேதனம் பண்ணுறோம். சாமிக்கு தாம்பூல நிவேதனம் பண்ணாமல் நைவேத்தியம் பண்ணக்கூடாது. தாம்பூல நைவேதனம் சுவாகான்னு அட்லீஸ்ட் வாயால் சொல்லிடணும், முடியலண்ணா இல்லையா? ஆமாம், வெத்தலை பாக்கோட தான் பண்ணணும். பூஹி பல சமாபானம் நாகவள்ளி தலையுதம்னு சொல்கிறாங்க இல்லையா? பூஹி பலம்னா பாக்கு, நாகவள்ளி தலையுதம்னா வெத்தலை. இதெல்லாம் சேர்த்து தான் சாமியை நிவேதனம் பண்ண வேண்டும். அது கூட வாசனை பொருட்கள். அதுக்கு என்னன்னா தக்கோலம், ஏலம், அப்புறம் அந்த ஸ்டார் அனேஸ்னு பொண்ணு இருக்கேன் அது, கிராம்பு, இதெல்லாம் வச்சு இது பண்ணி கொஞ்சம் குளுக்கொந்து இருந்தால் அதில் கொஞ்சம் வச்சுக்கலாம். பீடா தான், இதுதான் ஸ்வீட் பீடா. 420 இல்லை, அது 120 அது அது இல்லை, ஸ்வீட் பீடா. அதுதான் சாமிக்கு நிவேதனம் பண்ண வேணும். அதனால் வெத்தலை சாரை துப்பக்கூடாதுங்க ஆக்சுவலாக. அதை முழுமன வெத்தலை சார் நமக்கு நல்லது வயிற்றுக்கு அப்படிலாம் சொல்லுகிறார்கள். இந்த காலத்தில் எல்லாரும் சாமி சுந்தரமுடிச்சா வெத்தலை பாக்கு போட்டிருக்கா தெரியுதுலேருந்து இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாம் போடுங்க. எல்லாம் நாளைக்கு வரும்போது எல்லாம் வாங்கி சேஃபாக இருக்கணும். அடுத்த வகுப்பாக அரைச்சி துப்பிட்டு உட்காந்து இல்லை பூம்பிடகை கொள்வோர் விரை அடைப்பு அப்படிங்களா? நான் சும்மா சொன்னேன். நீங்கள் உள்ள பீடான்னு நீங்கள் விரை அடைப்பையாம், சாதாரண அடைப்பை இல்லை. விரைனா வாசனை வீசணும். அது சுண்ணாம்புல கூட பன்னீர் சுண்ணாம்பா பிங்க் கலரில் இருக்கும். அது அப்போ ஏப்பம் வருது. இப்போ தான் போடணும் வெத்தலை இல்லையா? பார்க்க நறுக்கி அதில் முக்கியமான கலைங்க. வெத்தலை போடுறதுங்க சாதாரணம் இல்லை. நம்ம வைக்கிற சுண்ணாம்பு பொறுத்து தான் செவக்கிறது இருக்குது இல்லையா? அது பதமான முறையில் பண்ணணும், இல்லைனாக்கா நாக்கு வந்துவிடும். அப்படிலாம் ரெண்டு விஷயம் இருக்குது. வெத்தலை யார் யாருக்கு கொடுக்கணும்னு முறை உண்டு. கணவனுக்கு மனைவி கொடுக்கணும், மனைவிக்கு கணவன் வெத்தலை போட்டு கொடுக்கக்கூடாது, மடித்து கொடுக்கக்கூடாது. ஆச்சாரியனுக்கு சீடன் கொடுக்கணும், சீடனுக்கு ஆச்சாரியன் வெத்தலை மடித்து கொடுக்கக்கூடாது. அதனால் தாய் தந்தையருக்கு பிள்ளைங்க மடித்து கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு தாய் தந்தையர் மடித்து கூடாது வெத்தலை. இதெல்லாம் முக்கியமான விஷயம் இருக்குது. வெத்தலை பாக்கு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சமானம். அவங்கள்ட்ட நம்ம வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறேன், ஆமாம், அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது மாதிரி. அதனால தான் பாக்கு வெத்தலை மாற்றிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பொண்ணை எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்கள்ட்ட வெத்தலை வாங்கிக்கிட்டாங்கனாக்கா அதை கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு மேலே சத்தியத்தை மீற மாட்டாங்க. அது அதெல்லாம் தாம்பூலம் வாங்குறதுன்னு பேர். அதுக்கு பேர் நம்முடைய வெத்தலை போடும்போது நரம்பை உரிச்சு, பின்பக்கத்து நரம்பை உரிச்சு தடவணும். அது இருக்கு. நுனியில் சனி இருக்காருன்னு அர்த்தம். அதில் வெத்தலையோட நுனியில் காம்புலையும் ஏமா இருக்காருன்னு அர்த்தம். ரெண்டத்தையும் கிள்ளிவிட்டு அப்புறம் பின்பக்கத்தில் தான் சுண்ணாம்பு தடவணும், முன்னாடி ஃப்ரெண்ட்ஸில் தடவக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அப்படியா? அது தெரியல. அதனால இன்னும் ஏதோ ஒன்று சொல்ல வந்தா மறந்துட்டேன். தர்மபுரம். இந்த தர்மபுரம் மடத்தில் நம்ம ஒவ்வொரு உற்சவம் குருஞான சுந்தர உற்சவம் நடக்குது இல்லையா? 10 நாள் மாதம், வைகாசி மாதம். சாமி புறப்பாடு ஆகும்போது தாம்பூல கொடுப்பாங்க சன்னியானத்தில் எல்லாருக்கும். அது எதுக்காகனா சாமி தூக்கிறதுக்கு ஒத்துக்கிறோன்னு அர்த்தம். சாமி தூக்குறவங்களாம் தாம்பூலம் கொடுப்பாங்க. சன்னியானம் கையில் தட்டில் வெத்தலையும் பாக்கும் வச்சு சாமி தூக்குறவங்களாம் கொடுப்பாங்க. தாம்பூல செலவுன்னு பேர். அது வெத்தலை பாக்கு வாங்கிட்டோன்னா சொன்னதை செஞ்சு கொடுக்கணும், அதற்காக அது. அதனால் நீங்கள் எதாவது சொல்லுங்க என்னையா? ஆமாம்,
சுமங்கலிக்கு கொடுக்குறதுங்கிறது வந்து அம்பாள் கொடுக்குறது தான் வழிபாடு. வெத்தலை பாக்கு கொடுத்து இப்போலாம் வேஸ்ட்டு தான். அது பேசாமல் ஹோட்டலில் ஆச்சு போய் 10 பேர் உட்கார வச்சு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு அது ஒரு நல்ல பரிகாரமாக அமைஞ்சு போடுவோம். வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்து வெது போட்டுக்குது எல்லாம். இப்போ வீட்டில் போய் கடந்து காய்ச்சி தான் போவாது. 10 சுமங்கலிக்கு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு பரிகாரம் பண்ணுங்க எல்லாம். இல்லை அது எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் முக்கியமான விஷமுறிவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலையில் 10 மிளகு வச்சு அரைச்சி முழுகணும். அது ரொம்ப முக்கியமானது விஷமுறிவுக்கு. இந்த தேல் கொட்டினதுனா கூட விஷம் எது இல்லை. தும்பப்பூவை கசக்கி, தும்ப செடி இருக்குல்ல, தும்ப செடியை கசக்கி ஒரு கிளாஸ் தண்ணியில் அந்த தும்ப செடியை கசக்கி இப்படி விடணும். அது சாறு இறங்கும். அதை வந்து இது மாதிரி விஷக்கடி, தேல் கொட்டுறது, நண்டாக்குலை கொட்டுறது, இந்த மாதிரியான கொட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தும்ப செடியை கசக்கி தண்ணியில் விட்டு குடித்தாலே விஷம் முடிஞ்சிடும். வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை தேய்க்கணும். சரி, அதனால் இப்போ அடைப்பையோர் சூழ மைத்தடங்கண்ணினார்கள் மருகு நீல் மருகில் வந்தார் என்று சொல்லுகிறார். சரிதானே? பொங்கலங் குளங்களம் புறவி பண்ணி பொதுவார் பின்பு போத குதிரை பிடிச்சிட்டு போகிறாங்க. இளங்கொழி வளைய பொந்தோள் இடையிடை மிடைந்து தொங்கல் நலங்கிளர் நீழல் சூழ. சாமி போகிற வழியெல்லாம் பந்தல் போட்டிருக்காங்க. இந்த பந்தலில் என்ன தொங்குது? தொங்கல்னாலே மாலைன்னு அர்த்தம். இடை மிடைந்து தொங்கல் நலங்கிளர் நிழல் சூழ. இவர் தோளில் வளையம் போட்டிருக்கார். தொடி சுந்தரமூர்த்தி சாமி தோளில் வளையம் போட்டிருக்கார் பார்க்கறதுக்கு. பொன்தோல் இடையிடை மிடைந்து தொங்கல் நலங்கிளர் நிழல் சூழ நான் மறை முனிவரோடும் அலங்கலம் தோழி நான் வந்து அந்த அணைந்தனன் அண்ணல் கோயில். உலா முடிஞ்சிட்டு கோயிலுக்கு வந்துட்டார். திருவாரூர் கோயிலுக்கு வர போறார் சாமிகிட்ட. கண்ணுதல் கோயில் தேவாசிரிய நாம் காவனத்து விண்ணவர் ஒழிய மண்மேல் மிக்க சீரடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணுனால் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார். கோயிலில் நுழைஞ்சோன்னே வந்து தேவாசிரியன் வந்துடும் இல்லையா? தேவாசிரியனை பார்த்தா விண்ணவர்கள்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா விண்ணவர்கள் எல்லாம் அடியாரெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரே திண்ணூராக இருக்குது. பறந்தார் 1000 பார்க்கடல் போல்வது அப்படின்னு சேக்காட சாமி சொல்லியிருக்கிறாங்க. அடியாரெல்லாம் உட்காந்து மனசுக்குள்ளே பார்த்து வணங்கிறார். ஆஹா, புண்ணிய சீலர்கள்லாம் அமர்ந்து கொள்கிறார்களே, எல்லாரும் உட்காந்து புராணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்போ புண்ணிய சீலர்கள் எல்லாரும் தேவாசிரியர்கள் அமர்ந்து கொண்டு அவர்களெல்லாம் சுந்தரம் சாமி பார்க்குற பார்த்தோன்னே இவருக்கு நாம் ஆளாக பண்ணுனாலும் என்னாலோ இந்த அடியார்களுக்கெல்லாம் நாம் எப்போது தொண்டு கொள்ள போகிறோமோ, இவங்கெல்லாம் எப்பொழுது வணங்க போகிறோமோ தெரியவில்லையே, சாமியை மட்டும் கும்பிட்டுருக்கோமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா சிவ வழிபாடு அடியார் வழிபாடு அல்லாமல் நிறைவடையாது. பல இடங்கள் நாம் பார்த்துருக்குறோம். ஆமாம், இங்கே விரண்மன்ற பற்றின கருத்தில் இங்கே வராது. அவர் புராணத்தான் செய்தி. ஆமாம், எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணுனால் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார். அடியவர்க்கு அடியேனாவேன் என்னும் ஆதரவு கூற கொடி நெடும் கொற்றவாயில் பணிந்து கைகுவித்து புக்கார் கடிகள் பூங்கொன்றை வேந்தர் வேய்ந்தார் அவர்க்கு எதிர்காண காட்டும் படி எதிர் தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து கொண்டு. அந்த வாசலுக்குள்ள 2வது தேவாசிரியர் கிடந்தோடனே வாசல் இருக்குல்லங்க. இந்த வாசல் தாண்டினோடனே ஒரு மண்டபம் இருக்குது. இப்போ அதுக்கு மண்டபத்துக்கு பேர் ராஜா நாராயண மண்டபம்னு நினைக்கிறேன். அதில் தான் வசந்த உற்சவம் நடக்கும். அந்த மண்டபம் முடிஞ்சோடனே தான் கொடிமரம் இருக்குது இல்லையா? அப்போ கொடி ஏற்றிருக்காங்க இல்லையா? அந்த மண்டபம் உள்ள ஆக்சுவலாக அந்த மண்டபத்துக்கிட்ட போயிட்டார் இப்போ சாமி. ஒருவேளை அந்த காலத்தில் மண்டபம் இருந்தால் நமக்கு தெரியல. அந்த முதல் இப்போ அது விரண்மண்ட நாயனார் சிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வாசலில் அந்த இந்த பக்கத்தில் கண்ணப்ப நாயனார் இருப்பார், இந்த பக்கத்தில் விரண்மண்ட நாயனார் இருப்பார். அந்த வாசலுக்குள்ள அந்த வாசல் தாண்டினார் இல்லையா சுந்தரமூர்த்தி சாமி கும்பிட்டுட்டு, இவருக்கு நாம் அடியானாக பண்ணும்னால் என்னாலோ என்று கேட்டுக்கிட்டே உள்ளே போனார் பாருங்க. உள்ளே போனதே அந்த வாசல் தாண்டினோடனே சாமி வந்து நேராக நின்றுட்டு இருக்காருங்க. அடியார்க்கு அடியேனாவேன் என்னும் ஆதரவு கூற கொடி நெடும் கொற்றவாயில் பணிந்து கை குவித்து புக்கார். கொடி பறக்கக்கூடிய அந்த கொற்றவாயிலை பணிந்து குவித்து புக்கார். கடிகொள் பூங்கொன்றை வேய்ந்தார். சிவபெருமான் கொன்றைய வாசனை மிகுந்த கொன்றைய குடிக்கூடிய சிவபெருமான் அவர்க்கு எதிர் காண காட்டும் படி எதிர் தோன்றி நிற்க. சிவபெருமான் நேராக வந்து தோன்றி நிற்கிறார் அந்த இடத்துல. அந்த மண்டபம் இருக்கு பாருங்க. அப்போ வசந்த உற்சவம் நடக்கக்கூடிய மண்டபத்துக்கிட்ட சாமி வந்து இப்போ நின்றுட்டு இருக்கார் சுந்தரமூர்த்தி சாமி நேராக. சிவபெருமான் ஆஹா சாமி அப்படின்னு போட்ட ஆரம்பிச்சிட்டார்.
மண்பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நண்பெரும் பரம ஆனந்த நன்மது எந்த ரத்தும் அளித்து எதிர் நின்றன ஞாலம் உய்ய நடமன்றுள்ளாடின காலம் மாறுயிர் மாலக் கருத்தன மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருடச் சிவந்தன நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தன வேதியாதவர் தம்மை வேதிப்பன சோதியா எழும் சோதியில் சோதிய ஆதிமாலையன் காண அளவின வேதகாரணம் மேற்கொண்டு இருந்தன பேதையேன் செய் பிழை பொறுத்து ஆண்டன ஏதமானவை தீர்க்க இசைந்தன பூதநாதனின் புண்டரீக பதம் இன்னவாறு ஏத்து நம்பி அப்படியே பாட்டு போகுது. இப்போ இத்தனை பாட்டு யார் சொல்ற பாட்டு? வரி சாமி ஏற்க நேரம் நிற்கிறத பார்த்து தம்பி சாமி துதிக்கிறாருன்னு இருக்குங்க. இப்போ இவர் என்ன துதிச்சார்? ஏன் இப்போ அந்த இடத்துல சுந்தரம சாமி துதியை போட்டு வச்சிருக்கார் சேக்காழ சாமினா? அவருக்கு என்னமோ சுந்தரம சாமிக்கு ஒரு ஆசை, சேக்காழ சாமிக்கு ஒரு ஆசை. இப்போ நம்பி சாமி இங்கே இப்போ துதிச்சாருன்னு இங்கே இருக்கா? ப்ரூஃப் இருக்கா? இல்லை. நான் சேக்காழ சாமி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்? திருத்தொண்ட தொகை கொடுக்க போறார் இல்லையா சாமி? அந்த திருத்தொண்ட தொகை கொடுக்க போற சாமி வந்துட்டார் இல்லையா? அதனால அவர் துதிக்கிறார் சேக்காழ. அவருக்கு ஒரு எண்ணம் அப்படி வந்துட்டு அடுத்தது இப்போ இந்த வந்து நிற்கிற சாமி தான் சொல்ல போறார். தில்லைவாழ் அந்தரதம் அடியா இருக்கும்னு அடியான்னு சொல்ல போறது யாருப்பா? வந்து நிற்கிற சாமி. அந்த சாமியை துதிக்கணுமா வேணாமா? தில்லைவாழ் அந்தரதம் அடியா இருக்கும் முடியும் போய் பாடினாரு. இவர் வந்து பாட போறாரு. பாடினதுக்கு அப்புறம் அடுத்து புராணத்துக்குள்ள போயிட வேண்டியதுதான். ஆனால் இடையில இவருக்கு தில்லைவாழ் அந்தரதம் கொடுத்தாரு. அவருக்கு என்ன இப்போ நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும்ல அவருக்கு? அதுக்காக இந்த இடத்துல நம்பிசாமி வழியா சேக்காழ சாமி துதிக்கிறார் இல்லையா? தன்னுடைய மன உணர்ச்சியை சுந்தரமூர்த்தி சாமியை வைத்து தீர்த்துக்கிறார் இல்லையா? சேகராவது எப்படி துதிக்கிறார்? கடிகள் பணிந்து கொண்டு மண்பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நன்பெரும் பரம ஆனந்த நன்மது எந்த ரத்தும் அளித்து எதிர் நின்றன. எனக்கும் அது எதுக்கு நிற்குது இந்த திருவடி? அது எப்பேற்பட்ட திருவடி? இந்த திருவடியை பற்றி ஏற்கனவே இது எங்கேருந்து எடுத்திருக்காரு? இதை சேக்கரார் சாமி திருவாசகத்தில் எடுத்திருக்காரு. திருவாசகத்தில் தான் இருக்கு. தினைத்தனை உள்ளதோ பூவினில் தேன் உண்ணாதே கோத்தும்பி அனைத்துலையும் அகம் நெக ஆனந்த குனிப்புடையானுக்கே என்று ஊதாயினார்ல. அப்படி வேதமாகிய வண்டுகள் எல்லாம் சூழ்ந்து தேனெடுக்கும்படியாக இருக்கக்கூடிய தாமரப்பூ அது பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியே எனக்கும் வந்து நின்னது எதுக்க அப்படிங்கிறார். மண் பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து, மறை வண்டு வேதங்களே வண்டா இருக்குது அவருடைய திருவடியில. அப்படி திருவடி தான் தாமரப்பூ. அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை. அந்த தாமரப்பூ எங்க பூத்திருக்கும்? தாமரப்பூனா பொதுவாக தண்ணியில பூத்திருக்கும். ஆனா சிவபெருமானுடைய திருவடி ஆகிய தாமரை எங்க பூத்திருக்குதான்? உங்களை மாதிரி மெய்யடியார்களுடைய சிந்தையில பூத்திருக்கு அப்படிங்கிறார். கேட்கல, மெய்யடியார்களுடைய சிந்தையில இருப்பது பெருமானுடைய திருவடி, திருவடி ஆகிய தாமரை. சாதாரணமா திருவடி ஆகிய தாமரப்பூ எங்க இருக்கும்? தண்ணியில பூத்திருக்கும். ஆனா இந்த தாமரப்பூ எங்க இருக்கான்? அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நன்பெரும் பரம ஆனந்த நன்மது. அந்த தாமரப்பூல இருந்து என்ன சார் வரும்? சாதாரண தாமரப்பூல இருந்து தேன் வரும். இந்த தாமரப்பூ பெருமானுடைய திருவடி ஆகிய தாமரப்பூல இருந்து என்ன வருகிறது? நன்பெரும் பரம ஆனந்த நன்மது. அதுல இருந்து அந்த ஆனந்த பரமானந்தமாகிய மது வழிகின்றது என்று சொன்னார். என் தரத்தும் அளித்து எதிர் நின்றன. அந்த ஆனந்தத்தை எனக்கும் கொடுத்து எதுக்கு வந்து நிற்கிறாரு சுவாமி என்று போட்டுகிறார். ஞாலமுய்ய நடமன்றுள்ளாடின. அந்த திருவடி என்ன பண்ணுச்சு? சபையில சிதம்பரத்தில் ஆடுகிறது இல்லையா? எதற்காக? அவருக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவா? நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக இல்லையா? அந்த ஞாலத்து இறந்துகிட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையருள் பாதமலும் தென்னி வைப்போம். நம்ம காலைல பார்த்தோம். ஞாலம் உய்ய நடம் மன்றுள்ளாடின காலன் ஆறு உயிர் மால கருத்தன. ஆடுறது மட்டும்தான் செய்யுமா? ஒத்தச்சதுன்னா உயிர் போயிடும். அப்படிப்பட்ட இல்லையா? காலன் ஆறு உயிர் மால கருத்தன மாலை தாழ்குழல் மாமலை யாழ் செங்கை சீலமாக வருடச் சிவந்தன. இது அப்பர் சாமி எடுத்தார் சேக்காழ சாமி. முன்னாடி திருவாசல் எடுத்தாரு. அப்பர் சாமி பாடியிருக்கார். அப்பர் சாமி வந்து பண்ணு மாமலையால் வருட சிவப்பட அப்படின்னு திருவையாறுல இருக்குது. திருமார்பேரு தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா வருட சிவப்பனன்னு வரும். மாமலையால் வருட சிவப்பன். அம்பாள் வந்து சாமியோட திருவடி அப்படியே வரிந்துக்கிட்டே இருக்காங்களா உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்து. அவங்க பரிசம் பண்ணுறதுக்கே அவருடைய கால் சிவந்து போயிடுதாமா. அப்பேற்பட்ட திருவடி அவருடைய திருவடி. அவங்க தொட்டதுக்கே ஒரு கால் சிவந்து போகுது. வருட சிவப்படங்கிறாரு. நோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோப்ப குழையும் விருந்துங்கிறாரு. மோது பார்த்தாலே அனிச்சம் பூ வந்து சிவந்து போகும். அதை விட ரொம்ப ஒரு மென்மையான திருவடி. கரைக்கல் அம்மையார் வந்து இது மாதிரி பாடுவாங்க ஒரு இடத்துல. என்னப்பா
திருவடி இப்படி புண்ணா இருக்கே உன் கால், ஏன்ப்பா அப்படி புண்ணா இருக்குன்னு வருத்தப்படுறாங்க அம்மா. ரொம்ப என்னப்பா எப்படிப்பா புண்ணாச்சுன்னு கேட்டால், இந்த தேவர்கள் எல்லாம் வந்து அதனோட கிரீடத்தை வச்சு கும்பிட்றானுவலாம் சாமியோட திருவடியில். இந்த கிரீடத்தில் உள்ள வேலைப்பாடுகள்லாம் ஒரு காலில் குத்தி புண்ணா இருக்குது என்று அம்மா வருத்தப்படுறாங்க. அது அற்புத திருவந்தாதியில் வரும் ஒரு பாட்டு அது மாதிரி. அதுபோல் அம்பாள் வருட சிவப்பனங்கிறார். முந்தி பொழிவன முந்தி கொடுப்பன பந்தித்து நின்ற பழவனை பார்ப்பன, அந்த பாட்டு அது இல்லை. ஐயாறு சிந்திப்பரியன அப்படிங்கிற தேவாட்டில் ஒரு விருத்தத்தில் வரும் இந்த வருட சிவப்பன அப்படிங்கிற வரி. அதே மாதிரி அந்த திருமார்பேர் தேவாட்டிலையும் வரும். எடுத்து படித்து பாருங்க. ஞாலமுய்ய நடம் மன்றுள் ஆடின காலன் ஆர் உயிர் மாலை கருத்தன மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருடச் சிவந்தன நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தன. சாமியோட திருவடி எங்கெங்க இருக்கும்? உள்ளபடியா நீதி உடையவர்களுடைய மனதுக்குள்ளே இருக்கும் இல்லையா? நீதி இல்லாமல் நேர்மை இல்லாமல் வாழ்ந்தால் சாமி அங்கே வரமாட்டார். ஏன்னா இவரே அறவிடையில் வரக்கூடியவர். அதனால நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தன வேதியாதவர் தம்மை வேதிப்பன. வேதித்தல்னா நிற்கிறதுன்னு அர்த்தம், பிரிக்கிறதுன்னு அர்த்தம். யார் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து பிரியாமல் இருக்கிறாங்களோ அவங்கள பிரித்து வேதித்து நம்ம வளர்த்தெடுத்த பெய் வளைதான் பாத திறம்பாடி. அதை வேதித்து இந்த உலகத்திலேருந்து பேதித்து பிரிச்செடுக்கிறவர். சோதியா எழும் சோதியில் சோதிய ஆதிமாலையன் காணா அளவின. அதெல்லாம் தெரியுது இல்லையா? ஆதிமாலையன் காணா அளவின. வேத ஆரணம் மேற்கொண்டு இருந்தன. வேதங்கள் இவருடைய திருவடியை தான் தன்னுடைய மேற்கொண்டு வச்சிருக்கு, மேலே வச்சிருக்கு. வேதத்து மேலே என்ன சார் இருக்குன்னா, வேத சிரஸ்ல யார் இருக்கா? பெருமானுடைய திருவடி தான் இருக்கு. பேதையேன் செய் பிழை பொறுத்து ஆண்ட. எத்தனை பிழை, எத்தனை குற்றம் செய்து கொண்டிருக்கிறான் தினமும் சாமியை கும்பிட்ட பிறகு. சாமி தெரியாத பிறகு எத்தனை தப்பு பண்ணிருக்கலாம், தப்பு இல்லை. சாமியை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு, சாமியை கும்பிட்டதுக்கு பிறகு, தீட்சை வாங்கினதுக்கு பிறகு, சிவ பூஜை பண்ணதுக்கு பிறகு, நிர்வாண தீட்சை ஆனதுக்கு பிறகு எத்தனை தப்பு, எத்தனை குற்றம், எத்தனை பிழையா, எத்தனை பிழைகள், எத்தனை ஒரு பாட்டு வருது இந்த சதுரஷ்டி கவசத்தில் வருமே அது. ஆமாம், இல்லை இந்த எத்தனை பிழைகள், எத்தனை குற்றம், அத்தனை பொறுப்பது முன்கடன்னு வருது அப்படின்னு வருது இல்லையா? கல்லா பிழையும் கருதா பிழையும் எல்லா பிழையும் பொறுப்பாய் கச்சியகம் பண்ணினா பாடுறாங்க. அதனால் முன்கடன் அப்படின்னு அந்த கந்தர் கட்சி கவசமா அதில் வருகிறது. அதனால் நம்ம பொழுது அவர் இப்போ பொறுத்துக்கலைன்னா அவருக்கு அப்புறம் யார் தான் இருக்காப்பா நம்மளை விட்டா? இப்போ நம்ம செய்யற தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு நம்மள அட்ஜஸ்ட் பண்ணலீங்களா? இப்போ அவருக்கு யார் இருக்காப்பா? யாரும் இல்லை. அடியார்களுடைய பிழை தன்னடியார் செய்யும் அனாச்சாரம் பொறுப்பானேனார் அப்பர் சாமி. அதை ஆமா, அதனால வேற வழி இல்லை, அவர் பொறுத்துக்கிட்டு தான் அவனோட தன்கடன் அடியாடை தாங்குதல் அப்படின்னாரு. ஒருவேளை நான் தப்பு பண்ணேன்னா நான் அப்படியே தான் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன், இதுதான் என்னுடைய வேலை. ஒருவேளை நான் தப்பு பண்ணேன்னா நீ என்ன அடி அப்படிங்கிற அப்பர் சாமி. நின் பணி பிழைக்கின் புளியமலாரால் மோது விப்பாயினார். புளியமலாரால் அடினார் என்ன அப்பர் சாமி. நான் தப்பு பண்ணேன்னா என்னை அடி, ஆனால் என்னை கண்டுக்காம மட்டும் விட்டுறாத இல்லையா? என்னை விட்டுடுதி கண்டாய் அப்படின்னு பாடுறாங்கல்ல. நீ என்னை விட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன் தெரியாது. எறும்பிடை நாங்கூழ் என்ன புலனால் அரிப்புண்டு அலம் வந்த வெறுந்தமியை என்னை விடுதி கண்டாய் அப்படின்னு வருத்தப்படுறார் சுவாமி. நான் எப்படி திரும்ப அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு பச்சை புழு, சின்ன புழு வந்து கிடக்கு, அது ஒரு 10 எறும்பு சேர்ந்து கடிச்சுதுன்னா அது என்ன செய்யும்? நாமளாக இருந்தால் வெடித்து விட்டுடலாம். புழு கையில் கால் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன கடிக்குதுன்னே புரியாது. எறும்பிடை நாங்கூழ்ங்கிறார். நாங்கூழ்னா புழு, எறும்புகிட்ட மாட்டிக்கிட்ட புழு மாதிரி நான் துடிக்கிறேங்கிறார். எறும்பிடை நாங்கூழ் என்ன புலனான் அலம்புண்டு அலமந்த வெறுந்தமியை என்னை விடுதி கண்டாய். நான் என்ன பண்ண முடியும்? என்னை விட்டுட்டுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொல்லுகிறேன். அதனால் அந்த பேதையேன் பிழை பொறுத்து ஆண்டன ஏதமானவை தீர்க்க இசைந்தன. குற்றத்தெல்லாம் தீர்ப்பதற்கு ஒத்துக்கொண்டார். பூதநாதனின் புண்டரீக பதம் அந்த திருவடியை போட்டிருக்கிறார். இன்னவாறு ஏத்து நம்பிக்கு ஏறு சேவகனார் தாமும் அந்நிலை அவர்தம் வேண்டும் அதனையே அருள வேண்டி மண்ணு தீரடியார் தங்கள் வழித்துண்டை உணர நல்கி பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமையை அருளி செய்வார். இப்போ சாமி வரும்போது கேட்டிருந்தார்ல, கொள்கையால் நிறைவுடைய இவருக்கு அடியாராய் பண்ணால் என்னாலோ, அதுக்கு தான் செய்ய வந்திருக்காரு. இப்போ கேட்ட உடனே கொடுத்துடணும் சுந்தரமூர்த்தி சாமிக்கு அவர் இல்லையா? உங்களோட அவதார திருநோக்கமே இங்கே தானே இருக்கு. இன்னவாறு ஏத்து நம்பிக்கு ஏறு சேவகனார் தாமும்
சேவகன்னா மேலே ஏறி வரவன் அர்த்தம். ஏறுனா ரிஷபத்து மேலே ஏறி வரவர். அவர் சொல்றார், என்ன செய்யறார்? அந்நிலை அவர்தான் வேண்டும் அதனையே அருள வேண்டி. அவர் என்ன வேண்டுகிறாரோ அதை கொடுக்கறதுக்காக. என்ன வேண்டார்? இப்போ சிதம்பரம் என்ன வேண்டார்? அடியாருக்கு அடியனாக இருக்கணும் வேண்டார். அதை கொடுக்க வந்திருக்கார். மண்ணு சீரடியார் தங்கள் வழி தொண்டை உணர நல்கி. இதுக்கு முன்னாடி எத்தனை அடியார்கள் இருந்தாங்களோ அவ்வளோ ஒரு சரித்திரங்களையும் அவர் மனத்துக்குள்ள உணர வைக்கிறார். மண்ணு சீரடியார் தங்கள் வழி தொண்டை உணர நல்கி பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமையை அருளி செய்வார். அடியார்கள்னா எப்படி தெரிஞ்சுக்கும் முதல்ல அப்படின்னு ரொம்ப கவனமா கேளு அப்படிங்கிறார் சாமி. அடியாருடைய பெருமையை புரிந்து கொள்ள வைக்கிறார். ஒரு பாட்டில் வச்சார் சேக்கரார் சாமி. பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒரு மையால் உலகை வெல்வார் ஊனம் மேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆர்வார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று இந்த பாட்டு. இதுல அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு வரி வரியா சொல்றார். முதல்ல பெருமையால் தம்மை ஒப்பார். சார் அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா சார்? அவர் வந்து பெரிய மடம் வச்சிருக்காரு அடியார்களுக்காக. ஒரு பெரிய மடம் வச்சிருக்காரு. அவர் மாதிரி யாருமே கிடையாது சார் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தவங்களை, அவங்க செஞ்சு தொண்டை. ஆனா ஒரு கோயில்ல ஒரு இடத்துல ஒரு குப்பையை தூக்கி போடுறது மட்டும்தான் என்னோட வேலையா வச்சிருக்க ஒரு அடியாருடைய உயர்வு எவ்வளவுன்னா அந்த மடம் வைத்த அடியாருடைய ஈக்குவலுக்கு தான் இவருடைய உயர்வு. அந்த ஒப்புதலை கொண்டு போய் இவர்கிட்ட வச்சு இவரோட நீ பெரியாள் அவரோட இவர் பெரியாள்னு பேசக்கூடாது. ரெண்டு பேரும் தொண்டு அளவுல தொண்டு செய்யறாங்க சாமி. அவர் தொண்டு ஒரு மாதிரி, இவர் தொண்டு ஒரு மாதிரி. அந்த தொண்டு இல்லாமலும் சமயம் கிடையாது, இந்த தொண்டு இல்லாமலும் சமயம் கிடையாது. நம்ம எல்லாம் பண்ணி எல்லாம் ராபுரா சிவராத்திரி கொண்டோம்னா எல்லாம் வழிபாடு பண்ணோம், கோயிலெல்லாம் போய் மறுநாள் காலையில் கோயிலை சுத்தம் பண்ணிட்டு வந்தோமா, நம்ம சாப்பிட்டுப்பட்ட சாப்பாடு எச்சி இலை அந்த தொண்டை எல்லாம் தின்னப்பட்டு வந்தாச்சு. காலையில் யார் சுத்தம் பண்ண? அடியவர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த தொண்டு ஒரு மடம் வைத்த தொண்டருக்கு ஈக்குவல் இல்லையா? நிச்சயமா உண்டு. அதனால ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய தொண்டு என்பது அவருக்கு மட்டும்தான் ஒப்புமே தவிர்த்து அது இன்னொரு இடத்தை காட்டி அவர் போல நீங்க செய்யணும், இவரு போல நீங்க செய்யணும், இவரு போல அவர் இல்லை, அவர் போல இவரு இல்லை அப்படின்னு நம்ம பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் சொல்லுகிறார். பெருமையால் தம்மை ஒப்பான். ஒவ்வொருத்தவங்களும் யாரு தான் ஒப்பு? அவரு தான் ஒப்பை தவிர்த்து இன்னொருத்தவங்களை காட்டி என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. அடியார்களை பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார். சாமி சொல்றார். அவங்க பேணுவதற்கு எதை பெற்றிருக்காங்க தெரியுமா? அவங்க கும்பிடுறதுக்கு யாருக்கு நம்ம கையில் வச்சிருக்கீங்க? என்ன தான் வச்சிருக்காங்கிற. அவங்க கையில தான் நான் தான் உட்கார்ந்துருக்கேங்கிற. அந்த அடியவருடைய கையில யார் இருக்கா? நான் தான் இருக்கேன். அவங்க தான் பொட்டியில் வச்சிருக்கிறாங்க உள்ள. என்ன தான் வச்சிருக்கிறாங்க உள்ள? நாங்கள் சமய திசை வைப்போம், அவங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க இல்லையா? பொட்டியில எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதனால பேணலால் எம்மை பெற்றார் ஒரு மையால் உலகை வெல்வார். அவங்க உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய வீரமுடையவர்கள் இல்லையா? உலக ஒருமைனா என்ன? சிவபக்தி என்கின்ற ஒருமை, அடியார் பக்தி என்கின்ற ஒருமை, அதில் இருந்து கொண்டு உலகையே வெல்வார். உலகை வென்ற தாதையார்னார் சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தில் இல்லையா? சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தில் அவர் குழந்தைய வெட்டினார் பாருங்க, தலைய வெட்டின உடனே சேக்கரார் சாமி சொல்லுகிறார், உலகை வென்ற தாதையினர். உலகம்னா என்னது? மாயை. மாயைங்கிறது என்ன? குடும்பம். குடும்பங்கிறது என்ன? குழந்தைங்க தான். குடும்பங்கிறது எது? கணவனும் மனைவி மட்டும் இருக்கிறதா? குழந்தையோட சேர்ந்தது தான் குடும்பம். ஏன்னா அதுக்காக தான் ஓடும். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் வேணா இவங்க ரெண்டு பேருக்காக ஓடி குடும்பம். குழந்தை வந்ததுக்கு பிறகு யாருக்காக ஓடிட்டு குடும்பம்? குழந்தைக்காக தான். அந்த குழந்தைன்னு ஒரு பந்தம் இல்லைன்னா ஆளாளுக்கு எப்போ போய் பிடிச்சிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இதோட யார் வாழ்றது? இதோட யார் வாழ்றது இல்லையா? இந்த பிள்ளைக்காக தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ அப்பேற்பட்ட குழந்தையாகிய பந்தத்தை என்ன பண்றது இல்லையா? அதுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கா? அதனால உலகை வென்ற தாதையார்னார் சேக்கரார் சாமி திருத்தொண்ட நாயனார. மாயை வென்றுட்டார் இல்லையா? பிள்ளையை வெட்டி சாப்பாடு போல யாரால முடியும்? அவர் போல யாராலும் உண்டா உலகத்துல? அவர் தான் உலகை வென்றார். அந்த தொண்டு என்கின்ற பக்தியினாலே உலகை வென்றார். ஒரு மையால் உலகை வென்றார் ஊனம் மேல் ஒன்றும் இல்லார். அவங்கள பார்த்தா குற்றம் செஞ்சவங்க போல இருக்கும், ஆனா அவங்க மேல ஒரு குற்றமும் கிடையாது. நான் சொல்றேன் எழுதிக்கிறார் சாமி, இதுக்கு மேல வேற என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணும்? ஊனம் மேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார். அருமைனா அரிய வழியாகி சிவபக்தர் இருந்தாங்க. அன்பினால் இன்பமார்வார்
அவங்க அன்பினால தான் இன்பம் அடைவார்கள். எந்த அன்பு? சிவபெருமான் மீது வைத்த அன்பினால. துன்பிலா தொண்டர் கூடி தொழுது எழுது ஆடிப்பாடும் அன்பலால் பொருளும் இல்லை ஐயனையாரனார்க்கேன்னு சாமியை தான் எதிர்பார்க்கிறார். அடியார்ட்டனா நாம வைக்கிற அன்பை தான் எதிர்பார்க்கிறார் என்று அப்பர் சாமி காட்டுறாங்க. அதனால இருமையும் கடந்து நின்றார். இம்மை மறுமை, இம்மைங்கிற இந்த உலக வாழ்க்கை, மறுமைனா அந்த வாழ்க்கை, இதையும் கடந்த முக்தி பதத்துக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். இவரை நீ அடைவாய், இவரை நீ அடைவாய் என்று சாமி சொல்றார். இந்த பாட்டை எப்போதும் அடியே நம்ம மாசஞானத்துக்கு சொல்லுவேன். 26 சன்னியானம் 27 காமிச்சது இப்படி தான் காமிச்சாங்க. இந்த பாட்டை எப்போதும் பல கட்டுரைகளில் மேற்கொள் காமிப்போம். பெருமையால் தம்மை வைப்பார், அவங்களுக்கு அவங்க ஈக்குவல். பேணலால் எம்மை பெற்றார், 26 சன்னியானம் அவங்கள வணங்க பெற்றாங்க. பொறுமையால் உலகை வெல்வார், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறாங்க. ஊனமேல் ஒன்றும் இல்லார், எந்த குத்தமும் அவங்க வேலை இல்லை. அருமையாம் நிலையில் என்றார், தவம். அன்பினால் இன்பம் ஆழ்வார், சாமி மேலே வைத்த அன்பினாலே இன்பமாகிறார்கள். இருமையும் கடந்து நின்றால் இவரை நீ அடைவாயின்னு எனக்கு 26 27 காமிச்சாங்க அப்படின்னு நான் எப்பொழுது கட்டுரைகளில் நான் எழுதுறேன். இந்த பாட்டு நல்ல அற்புதமான பாட்டு. இந்த பாட்டு அதனால இவரை நீ அடைவாய் என்று நாதனார் அருளி செய்ய நம்பியாரூரர் நான் இங்கு ஏதம் தீர்நெறியை பெற்றேன். சாமி ஒன்று பதில் சொல்கிறார். சாமி, இது வரைக்கும் உன்னை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு வழி தெரியாமல் இருந்தது கைலாசம் போகிறதுக்கு. உன்னை கும்பிட்டு எனக்கு வழி தெரியல, இப்போ அடியார கும்பிட போகிறேன், இப்போதான் எனக்கு கைலாசம் போகக்கூடிய வழி தெரிகிறது அப்படி சொல்லுகிறார். ஏதம் தீர்நெறியை பெற்றேன் இப்பதான் சொல்றார். இப்ப சைவ நெறியில தானே இருக்காருங்க சுந்தரமூர்த்தி சாமி, சைவத்துல தானே இருக்காரு, சாமியை தானே கும்பிடுறாரு. அப்புறம் ஏன் திடீர்னு ஏதம் தீர் நெறியை பெற்றேன்? ஏதம்னா குற்றமில்லாத வழியை இப்பதான் பெற்றேன், நான் உன்னை கும்பிடுவது குற்றமுடைய வழின்ட்டார் இல்லையா? சாமியை மட்டும் கும்பிட்டா இல்லதான், அப்போ குற்றமுடைய வழிதான். அடியார்களை அவமதி பண்ணிவிட்டு சாமி சிவபூஜை பண்றதுனாலையும் திருவிழா பண்றதுனால என்ன பெருசா நமக்கு பலன் கிடைச்சிட போகுது இல்லையா? நடமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கெங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றியது படமாட கோயில் பகவர்க்கெங்கு ஆமே அப்படிங்கிறது திருமந்திரம் இல்லையா? அதனால அடியவர்களை கும்பிடுவது தான் ஏதம் தீர் நெறியினர். ஏதம் தீர் நெறியை பெற்றேன் நான் இங்கு ஏதம் தீர் நெறியை பெற்றேன் என்று எதிர்வணங்கி போற்ற. உடனே சாமி சொல்லுகிறார், இது வரைக்கும் நீ என்ன தானே பண்ண, இப்ப போய் அவங்கள பாடு. நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடு என அண்ணல் கூற. சாமி போய் அவங்கள பாடுப்பா அப்படின்னாரு. ஒருவனே ஜர்க்காகிறார் சுந்தரம் சாமி. தன்மையால் உடையநாதன் தாருள் செய்ய கேட்டு சென்னியால் வணங்கி நின்ற திருமுனை பாடினாடர் இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏத்துகேன் அதற்கு யானார் பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய்ய என்ன. உங்களை எப்படி நான் பாடுறது? ஒவ்வொருத்தவங்க ஒரு கொள்கை உடையவங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கிறவங்க, உன்னை விட பெரியவங்க, இவங்களை எப்படி சாமி நான் பாட முடியும் அப்படின்னு கேட்கிறார். தன்னையாளுடைய நாதன்தால் அருள் செய்ய கேட்டு சென்னையால் வணங்கி நின்ற திருமுனைப்பாடி நாடர், இது சுந்தரமூர்த்தி சாமி. இன்னவாறு இன்ன பண்பு என்று எத்துகேன், எதை நான் அவங்கள பண்பை பாடுறது? அதற்கு யான் யார், நான் யார் பெரிய ஆளா பாடுறதுக்குன்னாரு. பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய் என்ன. கேட்டவுடனே சாமி ஆரம்பிச்சார். தொல்லை மால் வரை பயந்த தூயால் தன் திருப்பாகரு அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லை வாழந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். தில்லை வாழந்தரதம் அடியார்க்கும் அடியேன் போய் பாடு நான் ஆரம்பிச்சுட்டார் சாமி. இதை சேக்கார சாமி பின்னாடி போட்டுக்கிறார், அடுத்த புராணத்திலே போட்டுக்கிறார். இந்த தில்லை வாழ்ந்தனர்களை பெருமை பற்றி பேசும்போது இவங்களுடைய பெருமையெல்லாம் சொல்லி முடிக்க முடியுமா சார்? வெறும் 10 பாட்டில் எப்படி சார் முடிக்கிறது உங்களுடைய பாட்டை? இதுக்கு ஒரே பாட்டில் நாம் போடுறோம் பாருங்கள்ல. சேக்கார என்ன சொல்றார்? இன்றிவர் பெருமை எல்லாம் எம்பலாம் எல்லை தாமோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு முடிவு இருக்காது. ஏன் அந்த அன்றுவன் தென்தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை முன்பாட அன்று மாலைக்கு முன்னாடி இந்த சம்பவம் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் அன்று முன்று அருளைய ஆரூர் அண்ணல் முன் திரு வாக்கால் கோத்த முதற்பொருள் சிலைவாழந்தன அடியாருக்குன்னு இவங்க பேர் தான் முதல்ல சொன்னார். இதுக்கு மேலே என்ன பெருமை இருக்குது உங்களுக்கு சொல்கிறதுக்கு? இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதனால் முன் திரு வாக்கால் கோத்தால் முதல் பொருள் ஆனார் என்றால் இன்று இவர் பெருமை எல்லாம் எம்பலாம் வெள்ளைத்தாமோ அப்படின்னு பாட்டுக்கு சொல்லுகிறார். தில்லைவாழ் அந்தரதம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். மண்ணு சீர் வயல் ஆரூர் மன்னவரை வந்தொண்டர் சென்னி உர அடிவணங்கி திருவருள் மேல் கொள்பொழுதில்
மன்னமால் மயனறியா முதல்வர்தாம் எழுந்தருள அந்நிலை கண்டு அடியவர்பால் சார்வதனக்கு அணைகின்றார். இங்கிருந்தே பாட ஆரம்பிச்சிட்டார். தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியே. ஆரோகணம் பண்ணிட்டே போறாரு. இங்கிருந்து ஆரம்பிச்சுட்டே போறாரு. இங்கிருந்து திரும்ப போன வழியா திரும்பி வரார். அந்த வாசல் ராஜநாராயண அந்த மண்டபத்துக்கிட்டே இருக்கு. ராஜநாராயண மண்டபம் தான் நினைக்கிறேன் அந்த மண்டபம் பேர். அங்கிருந்து பாடிக்கிட்டே திரும்பி தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் பாடிக்கிட்டே வந்தால் தேவாசிரியர் வந்துட்டு எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனி அடியார்கள் இல்லையா, எல்லாரையும் தனித்தனியாக போடுறார். வெவ்வேறு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அடியன்னு. மண்ணு சீர் வயலாரூர் மன்னவரை வன் தொண்டரே சென்னிபுர அடி வணங்கி திருவருள் மேல் கொள்பொழுதில் முன்னமாலயனறியா முதல்வர்தாம் எழுந்தருள அந்நிலை கண்டு அடியவர் பால் சார்வதனுக்கு இணைகின்றார். சாமி போயிட்டார். தில்லைவாழந்தன் அடியாருக்கு பாடுப்பா போயிட்டார், கிளம்பிட்டாரு. உடனே இங்கே வரார், தேவாசிரியருக்கு வரார். சார்வதனுக்கு அணைகின்றார். வரும்பொழுதே பார்த்தார் கூட்டம் உட்கார்ந்துருக்கிறது. இவ்வளோ அற்புதமாக தேஜஸாக உட்காந்துருக்காங்க அடியார்கள்லாம். உங்களை மாதிரி கூட்டமாக திருக்கூட்டத்தில் சாமி இருக்கார். திருக்கூட்டமாக அடியார்கள் இருக்காங்கன்னா சாமி இருக்கார். அந்த பிரத்யக்ஷம் அங்கே இருக்குது. சாமி தூரமாக பார்த்தோன்னே வணங்கணும், உழுந்து வணங்கணும். கிட்ட போய் அவங்க பார்க்க முடியாத வணங்கணும்னு இல்லை. தூரமே சாமி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வணங்க வேண்டியது தான். அடியார்கள் ஒருத்தவங்க இருந்தால் தனி அடியார், 2 பேர் இருந்தாங்கன்னா தொகை அடியார் ஆகிடுவாங்க. கூட்டத்தையும் வணங்கணும். கூட்டம் அது. இந்த கூட்டத்தில் சாமி இருக்கார், 3ஆவது ஒரு ஆள் இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா. அங்கே இதில் வைஷ்ணவத்தில் ஒரு கதை உண்டு. அதுக்கு ஒருவர் இருக்கலாம், ஒருவர் கிடக்கலாம், இருவர் ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். 4ஆவதா யாருன்னு கேட்டாங்க. இந்த முதலாழ்வார்கள்னு 3 பேர் இருக்காங்க. பேய் பூதம் பொய்கைன்னு, பேயாழ்வார், பெய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார்னு. அவங்க காஞ்சிபுரத்துக்கிட்ட வெகா அந்த தளத்துக்கு போகும்போது, திருக்கோயிலூரா அந்த ஊருக்கு போகும்பொழுது அங்கே ஒரு சின்ன ரூம் இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தா 3 பேர் அப்போ தான் சந்திச்சுக்கிறாங்க. ரூம் உள்ளே போனால் ஒருத்தர் உள்ளே இருந்துட்டு சொல்கிறார், ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னார். ஒருத்தர் தான். ஓஹோ, நம்ம 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. 3 பேர் நிற்கிறாங்க. ஆனால் 4ஆவது ஒரு ஆள் இருக்காங்க, இருக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா திருமாலாம். அது 3 பேர் இருக்கும்போது திருமால் நடுப்புறம் நிறுத்திட்டு நின்றுருக்காரு அவர். ஏன்னா அடியவர்கள் கூட்டத்தில் தான் இருப்பாங்க. அது அவங்க சொல்லக்கூடிய கதை. அதுபோல் நமக்கு ஒரு அடியார் இருந்தாருன்னா தனி அடியார், 2 பேர் இருந்தாங்கன்னா சாமி கூட 3ஆவதாக நிற்கிறாருன்னு அர்த்தங்க. அங்கே கூட்டம் திருக்கூட்டத்தை தூரமாக பார்க்கும்போது அவனை அதான் பல தடவை சொல்லியிருக்கேன். நம்ம திருமணத்துக்குள்ளே நுழையும் பொழுது என்ன பண்ணுறதா வரணும், அடியார்கள் இருக்கிறாங்க, அடியார்கள் தங்கியிருக்கிற நிற்கிற இடத்துல சாமி இருக்கார், எப்பொழுதும் அவர்களை வணங்க வேண்டும், பொதுவாக வணக்கம் செலுத்த விட வேண்டும். சுந்தரமூர்த்தி சாமி தான் இந்த வழியை ஏற்படுத்தி காண்பிக்கிறார். தூரத்தே திருக்கூட்டம் பல முறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்று அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்வார். அப்ப இப்பதான் பதிகம் ஆரம்பிக்கிறார். அங்கிருந்து தில்லைவாழந்தனர் ஆவாகரணம் என்னது ஆரோகணம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அங்கிருந்து தில்லைவாழ் போனார் போல் இருக்கு. அங்க போய் தான் ஆரம்பிச்சார். திருடியில கண்டத்து குயவளார்க்கு அடியேன் அங்கதான் ஆரம்பிக்கிறார். போய் ஒன்று ஆரம்பிச்சு போறார். அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம் அருளி செய்வார். ஒவ்வொருத்தவங்களும் விழுந்து விழுந்து வணங்குறார். சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்று அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று நின்று அழியா வீரத்தார் அடியார்களை பார்த்து வீரம் என்ன வீரம், வீடும் வேண்டா வீரம், அது கூடும் அன்பினில் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் அப்படின்னார். தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்ட தொகையான திருப்பதிகம் கும்பர்பிரான் தான் அருளும் உணர்வு பெற உலகு ஏத்த எம்பெருமான் பாடிய வன்தொண்டர் பாடி அவர் எதிர்ப்பணிந்தார் என்று சொல்லுகிறார். அதனால தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக, அதான் தில்லைவாழ் அந்தரந்த மடியார்க்கும் மடியான்னு கொடுத்த முதல் மொழி தமிழ் மாலை செம்பொருள்னார். செம்பொருள் அதுதாங்க. தமிழில் உள்ள உயர்ந்த நூல்களே சிறந்த நூல் எது? திருத்தொண்ட தொகை. தென்தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை அப்படின்னார் சேக்கழார் சாமி. அதை மற்ற பதிகங்கள்லாம் பாடுனீங்கன்னா நாம சாமிக்கு அன்பராகும். திருத்தொண்ட தொகை பண்ணால் சாமியை நம்ம மேலே அன்பு வச்சிருவார் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால ஆரூரன் அம்மானுக்கு அன்பராவாரே அப்படின்னு பதிகத்துடைய பதிக பலனை. உணர்வு பெற உலகு ஏத்த எம்பெருமான் வன்தொண்டர் பாடி அவர் எதிர்ப்பணிந்தார் உம்பர் நாயகர் அடியார் பேரு உகைதாம் எய்த. இதுதான் இந்த உம்பர் நாயகர் அடியார்னு சொல்லக்கூடியவர் விரண்மண்ட நாயனார். அவர் தான் பேரு உகை எய்தார். நான் அவர் பிரச்சனை சரித்திரமே இங்கே வரல பாருங்க, அது அவர் புராணத்தில் தான் இருந்துச்சு. அவர் தான் கோச்சிக்கிட்டார் சுந்தரமசாமி மேலே.
இல்லை நீங்கள் அடியாரை பார்த்து கும்பிடாம போனார் இவர். ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர். பிறகு போ சஸ்பெண்ட், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ். ஓ அந்த சிவன் சப்போர்ட்டா கொட்டுதான் கொண்டார் சாமி, அவரும் டிஸ்மிஸ். போ டைப் பண்ணி ஆர்டர் பண்ணி கையில் கொடுக்குறான்னு கொடுத்தாரு. ஆமே விளக்கி வச்சாங்க அபயத்தில் இருந்து. அவ்வளோ சுதந்திரம் கொடுக்குது நம்ம. அதனால் அவருடைய சரித்திரம் ஆண்டிப்பந்தல்னு ஒரு ஊருக்கு, அங்கே தான் தங்கி மடமை திருவாரூர்லேருந்து கோச்சிட்டு வந்து தங்கிட்டார் அவர். ஆண்டிப்பந்தலில் யாராவது திருவாரூருக்குள்ளே போனீங்கன்னா காலை வெட்டுவேன் அப்படின்ட்டு கையில் கோடரை வச்சுட்டு உட்காந்தார். திருவாரூருக்குள்ளே யாரும் போகக்கூடாது, திருவாரூரில் சாமியை நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கேன், 6 அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, மீறி புழங்கினீங்கன்னா அவர் காலை வெட்டு வேண்டாம் உட்காந்தாரு. அது புராணம், திருவாரூர் மகாத்மியம் அது. உடனே சாமி அவர் எப்படியா திருவாரூருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அப்படியே கிட்ட போய் நான் திருவாரூருக்கு போகிறேன் அப்படின்னாரு. போய் ஒரு ஆள் அடியார் மாரி வேஷம் போட்டுக்கிட்டு ஆண்டிப்பந்தல் அந்த ஆண்டி அமர்ந்த இடத்துல போய் பெருமிட்ட நாயனார் கிட்ட போய் நான் திருவாரூருக்கு போயிட்டு இருக்கேன், திருவாரூர் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டார். திருவாரூருக்கு என்கிட்டன்னு சொல்றியா, தோன்டான்னு கடலை எடுத்துக்க போட்டார். பிடிக்க முடியல ஓட்டம், அங்கே போய் நிற்கிறார். திருவாரூருக்கு போகிறேன், திரும்பி ஓடு, திரும்பி ஓடு, திருவாரூருக்கு போகிறேன். அப்படியே வந்தார். திருவாரூர் எல்லை தாண்டி வந்துட்டு எல்லைக்குள்ளே வந்துட்டு இவரும் விரட்டுற உணர்ச்சி தாங்க முடியாது ஓடி வந்து திருவாரூருக்குள்ள எல்லைக்குள்ளே பூத்துட்டார். விரட்மட்ட நாயனார் திருவாரூருக்கு எல்லைக்குள்ளே பார்த்தவங்களாம் வெட்டு வந்தீங்க, நீயே உள்ளே வந்து நிற்கிற அப்படின்னாரு. ஓ வந்தோம் இப்பால், வந்தோம் இப்பால், நீ நானும் வந்தோம் இப்பால், திருவாரூர் பால் வந்தோம். ஓஹோ ஏன் நானே அப்போ என் காலை வெட்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு கோடாலையில தான் காலை வெட்டிக்கிட்டார் அந்த விரண்மண்ட நாயனார் அப்படின்னு பார்க்குறோம். உடனே சாமி ஒரு கருணை செய்து அந்த விஷயத்தை தெரிவித்து கொடுத்தாருன்னு பார்த்தோம். அந்த வந்தோம் இப்பால்ங்கிற இடம் தான் இப்போ வண்டோம்பாளைன்னு ஆயிருக்கு. திருவாரூர் மாயத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில் வண்டாம்பாளைன்னு ஒரு இருக்கும், கண்ணாஸ்பத்திரி இருக்கிற ஊர். அதான் வந்தோம் இப்பால்ங்கிற சரித்திரம் உள்ளது. அவர் தங்கியிருந்த இடம் ஆண்டிப்பந்தல். இதெல்லாம் நம்முடைய விரண்மண்ட நாயனாரோடு தொடர்புடைய சரித்திரங்கள். அதெல்லாம் புராணத்தில் இல்லை, இது திருவாரூர் மகாத்மியத்தில் ஆமாம் இருக்கு. அதனால அப்போ உம்பர்நாயகர் அடியார் பேருவகை எய்த தாம் எய்த நம்பியார் ஊர திருக்கூட்டத்தின் நடுவு அணைந்தார். அவர் கூட்டத்துக்குள்ள நடுப்புற வந்துட்டார். அவர் தம்பிரான் தோழர் அவர் தாமொழிந்த தமிழ் முறையே எம்பிரான் தமர்கள் திருத்தொண்டை ஏத்தல் உருகின்றே என்ற திருத்தொண்ட தொகையை நான் ஏற்றுக்கின்றேன். திருத்தொண்ட தொகையில் என்னென்ன அடியார்கள்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா வந்து நம்ம திருஞான சம்பந்தர் புராணம் நிறைவு பண்ணி ஏற்கொண்டு கலிக்காம நாயனார் தொடங்கணும். ஏற்கொண்டு கலிக்காம நாயனார் புராணத்தில் 9வது பாட்டு. உங்களுக்கு எத்தனை? 3213. இல்லை திருத்தொண்ட தொகை ஏற்கொண்டு கலிக்காம நாயனார் புராணத்தில் 9வது பாட்டுங்க. ஆமாம் அப்படியா? சரி. நாவலூர் மன்னர் நாதனை தூதுவிட்டதனுக்கு யாவரி செயல் புரிந்தனர் என்று அவர் இழிப்ப தேவர் தம்பிரான் அவர் திறம் திருத்திய அதற்கு மேவ வந்து அச்செயலினை விளம்புவான் உற்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்து 9வது பாட்டில் திருத்தொண்ட தொகையருளி திருநாவலூராளி கருத்து ஒன்று காதலினால் கனகமதில் திருவாரூர் ஒருத்தர்கழல் முப்பொழுதும் உருகிய அன்போடு பணிந்து பெருத்து எழுமை என்பினால் பிரியாது அங்கு உரையும் நாள். திருத்தொண்ட பாட்டு என்ன பண்ணுறாரு? டெய்லிக்கும் திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சாமி இருக்கார். டெய்லிக்கும் ஒரு பதிகம் படிக்கிட்டு டெய்லிக்கும் ஒரு வழிபாடு செய்து கொண்டு அங்கே இருக்கிறார். அப்போது ஒரு சிறப்புக்குரிய சம்பவம் நடக்க போகுது. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் நெல் கொடுத்த மகிமை குட்டையூர் வந்துட்டு பாருங்க. தாளாண்மை உழவு தொழில் தன்மை வளம் தலை சிறந்த வேளாளர் குண்டையூர் கிழவர் எனும் மேதக்கோர் வாளார் வெண்மதி அணிந்தார் மறையவராய் வழக்கினில் வென்று ஆளா கொண்டவர்தால் அடைந்து அன்பால் ஒழுகுவார் என்று சொல்லுகிறார். தாளாண்மை என்பது இது சேக்கரார் சாமி இந்த சுந்தரமூர்த்தி சாமி தேவர் இது ஞானசம்பந்த தேவரிலிருந்து எடுத்துருக்காரு. அந்த வழி வேளாளர்களை பற்றி பேசும்பொழுது அந்த வெள்ளாளர் ஜாதின்னு போகிறாங்களே இப்போ அந்த வேளாளர்களை பற்றி பேசும்பொழுது ரொம்ப வல்லன்மை மிக்கவர்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறார். அதனால் வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் தாளாண்மை தாங்கிறதுன்னு அர்த்தம். வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தாழ்ந்தோன்றி மாடமே அப்படின்னு அவர்களை ஞானசம்பந்தர் பாடாருங்க.
ஆக்கூர் தான் தோன்றிய மாடம் தேவாரத்தில் வேளாளர் என்பவர்கள் வல்லன்மை, நல்ல வல்லன் தன்மையோடு, மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையோடு, வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே நாங்கள் பாடுறார். அதனால் அந்த அதுல இருந்து தான் தாளாண்மை எடுத்துக்கிட்டார். தாளாண்மை, உழவு தொழில், தன்மை வளம், தலை சிறந்த உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த வேளாளர்கள். வேளாளர் குண்டையூர் கிழவர் எனும் மேதக்கோர். குண்டையூருங்கிறது ஊர் பேரு. அங்க இருக்கக்கூடிய கிழவர்னா நிலக்கிழார், நிறைய நிலம் வச்சிருக்கவர் நடத்தாங்க. மேதக்கோர் ரொம்ப பெரிய ஆள், அவர் சிந்தனையினாலே பெரிய ஆள். வாளார் வெண்மதி அணிந்தார் மறையவராய் வழக்கினில் வென்று ஆளா கொண்டவர்தால் அடைந்து அன்பால் ஒழுகுவார். அந்த குண்டையூர் கிழார் என்பவர் அந்த வெண்பிறையை அணிந்து கொண்டு வந்து சிவபெருமான் தன்னுடைய மறைவர் கோலத்தில் வந்து சிவபெருமான் யாரை ஆட்கொண்டாரோ, சுந்தரமூர்த்தி சுவாமி ஆட்கொண்டார். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமியை தன்னுடைய வழிபடு கடவுளாக எண்ணிக்கொண்டு வழிபாடு செய்கிறார். யாரு? அந்த குண்டையூர் கிழார் என்பவர் இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன்னுடைய வழிபடு கடவுளாக கொண்டு தினமும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அப்படியாக வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு நெல் முதலியவை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இதுக்கு மேலே பார்க்கக்கூடாது, மணி 3 ஆயிட்டு. இதுக்கு மேலே ஆரம்பித்தா அது புராணம் பாதியிலே நிற்கும்.